Vidyakumar IS Academy Institute for your success. ஓகே ஃப்ரெண்ட். ஸோ குரூப் 2 டெமோ கிளாஸ் அப்படின்றது வந்து லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேல கிளாஸ் நடக்கும். இன்னைக்கும் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கு. அதுக்கான லிங்க் வந்து ஷேர் பண்ணுவாங்க. யூடியூப்லயும் இருக்கும், டெலகிராம்லயும் இருக்கும். நீங்க அது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட். வந்து ஓகே, அது கேட்டிருக்கீங்க, அதை சொல்லிட்டேன். அதே மாதிரி தமிழ் புக் மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம தமிழ் புக்ல நம்ம கிளாஸ்ல என்ன சொல்றோமோ அதை அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணணும், அதை நல்லா ரிவைஸ் பண்ணணும். அதோட சேர்ந்து என்ன பண்ணணும், டெஸ்ட் பிராக்டிஸ் வந்து பண்ணணும். டெஸ்ட் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே வந்து பிவைக்யூ கொடுப்போம். அந்த பிவைக்யூவை நீங்க ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணிட்டு பிவைக்யூ ஒரு தடவை படிச்சுட்டு அதுல வந்து எக்ஸ்ட்ராவா புதுசா ஏதாவது இருந்ததுன்னா அதை புக்ல அப்படியே நோட் பண்ணிட்டு எக்ஸாம் போயிட வேண்டியதான். ஸோ அப்போ 3 விஷயம் முக்கியம். ஒன்னு வந்து புக் பேஸ் பண்ண கிளாஸ் இது அட்டன் பண்றீங்க, இது ஒன்னு. ரெண்டாவது என்னன்னா வீக்லி டெஸ்ட் பிராக்டிஸ் வந்து பண்ணணும். மூணாவது என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம அகாடமியில நம்மளே கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ அந்த பிவைக்யூல இருக்கிறத கடைசியா தான் பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய எனக்கு தெரியல, ஐயோ கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி புலம்புற மாதிரி ஆயிடும். அதனால இப்ப பார்க்க வேணாம். வந்து நம்ம கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு தேர்வுக்கு போறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு பாக்குறோம். சோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட். இதுதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தட். இப்ப பிவைக்கு ஏன் பார்க்க வேணாம்னு சொல்லனா, உங்களுக்கு போல நான் தானே பார்த்துட்டு வரேன். இப்ப நான் பார்த்துட்டு வந்துட்டு இதுல எந்த வருஷம் இது எதெல்லாம் பிவைக்கு எதெல்லாம் எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு நானே உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்க போறேன். ஆனா நீங்க இப்ப போய் பிவைக்கு பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை. அப்படியே பார்த்தாலும் உங்களுக்கு பல இது புரியாது, ஆன்சர் தெரியாது. அதனால நீங்க பாக்குறதுக்கு போல உங்களுக்கு போல நான் பார்த்துட்டு வந்துட்டு கிளாஸ்ல வந்து இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல போறேன். அதே மாதிரி எது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் மார்க் பண்ணி கொடுத்துட்டு போறேன். இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வீக்லி டெஸ்ட் பிராக்டிஸ் போயிட்டு பண்ணணும். வந்து அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பிவைக்கு கடைசியா வந்து பார்க்கணும். கடைசியா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டைம் நான் கொடுப்பேன். நானே பிவிஎஸ் கொஸ்டின் பேங்க் அப்படின்னு கொடுத்துருவேன். இன்னைக்கு வந்து சயின்ஸ் அண்ட் ஜியோகிராஃபிக்கான கொஸ்டின் பேங்க் அப்படின்றது இன்னைக்கு நம்மளுடைய ஆப்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்லயும் அப்லோட் ஆயிடும். நீங்க அங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். வந்து ஆல்ரெடி நீங்க எப்படி மெட்டீரியல் டவுன்லோட் பண்றீங்களோ அதே பேட்டர்ல நீங்க விஜயகுமார் அகாடமி அப்படின்னு ஆப்புக்கு போனாலும் சரி, விஜயகுமார் ஐஏஎஸ் academy.com சொல்லி வெப்சைட் போனாலும் சரி, அங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் அப்படின்றது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறோம். அந்த கொஸ்டின் பேங்கை நீங்க என்ன பண்ணலாம், வந்து நல்லா படிச்சுட்டு டெஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். சரி, பார்த்துட்டு அடிஷனலா அதுல இருக்கிற கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அதே ஃபேக்ட் இருக்கு என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னா அதை எடுத்துட்டு வந்து நம்மளுடைய புக்ல எழுதிருங்க. அவ்வளவுதான். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணா போதும். அப்கமிங் எக்ஸாம்ல கண்டிப்பா நம்ம வந்து ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட். சிம்பிள் தான் ஃப்ரெண்ட். திரும்ப ரிவிஷன் பண்றது, டெஸ்ட் போடுறது, கடைசியா பிவைக்கு ஒரு ரெண்டு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாமுக்கு போக வேண்டியது. இவ்வளவுதான். இதை பண்ணீங்கன்னாவே போதும். இந்த எக்ஸாம்ல நீங்க எதிர்பார்த்த மார்க் அப்படின்றது நான் எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க வந்து 180 கொஸ்டின்ஸ் அப்படின்னு தாராளமா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேவா? நீங்க கேட்ட டவுட் கேள்விக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டேன். கண்டிப்பா சொல்றேன் ஃப்ரெண்ட். அந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்மி கோட்டாக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்றது நான் சொல்றேன். வந்து அதே மாதிரி எக்ஸர்வீஸ்மேன் கட் ஆஃப் எவ்வளவு இருக்குன்னு சொல்றேன். அதே மாதிரி டிசபிலிட்டி பர்சனுக்கான கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கிளாஸ் முடியும் போது எண்ட்ல வந்து சொல்றேன் ஃப்ரெண்ட். அது ஓகே. குரூப் 2க்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்றது நம்ம இப்ப மே 3 நேத்து வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு ஃப்ரெண்ட். மே 4 வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நேத்து நடந்திருக்கு. நீங்க போயிட்டு ஆப்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். சோ அதுல நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஜூன் 15க்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2A டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது செகண்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது அங்க நம்ம ஒரு பேட்ச் போடுவோம். சோ அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம். வந்து பெட்டர் நீங்க முன்னாடியே ஜாயின் பண்றது பெட்டரா இருக்கும். வந்து டெஸ்ட் பேட்ச் எல்லாமே காஸ்ட் எஃபெக்டிவா மிக கம்மியான விலையில தான் இருக்கணும், நீங்க பலர் வந்து பயனடையணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். நீங்க ஆப்ல போயிட்டு பாருங்க, பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும். சோ அதுல டெய்லி டெஸ்ட் இருக்கு, வீக்லி டெஸ்ட் இருக்கு, ரிவிஷன் டெஸ்ட் வந்து உள்ளுக்குள்ளே வீக்லி இருக்கு, அண்ட் ரிவிஷன் டெஸ்ட் ஃபைனலாவும் இருக்கு, அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கு. எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஃபேக்கல்டிஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி டெஸ்ட் கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிக குறைந்த கட்டணத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட வந்து பண்ணிட்டு இருக்கோம். வந்து அதனால டெஸ்ட் போடாம நான் வெறும் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டு அப்படியே எக்ஸாம் போறேன் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா ஃபெயிலியர் ஆயிடும் அப்படின்னு பார்க்கணும். அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. அதே மாதிரி நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு சும்மா விட்டுறக்கூடாது. டெய்லி என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணிட்டு வீக்லி டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். அண்ட் கண்டிப்பா பிவைக்கு அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதை வந்து நீங்க கடைசியா வந்து அதை ஒரு தடவை இல்லை 2 தடவை, ரெண்டு தடவை ஏன்னா முதல் தடவை பார்க்கும்போது எதெல்லாம் தெரியல அதெல்லாம் வட்டம் விட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் 2வது தடவை அந்த சர்க்கிள் பண்ணி வச்சிருக்கீங்களா எந்தெந்த கொஸ்டின் தெரியலன்னு சொல்லிட்டு அதை மட்டும் 2வது தடவை பார்த்துட்டு எக்ஸாம் போனீங்கன்னா போதும். கண்டிப்பா அப்கமிங் எக்ஸாம் வந்து குரூப் 1, குரூப் 4, குரூப் 2A அப்படின்றது கண்டிப்பா நீங்க கிராக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஃப்ரெண்ட். ஓகேவா? சோ இப்போ நம்ம வந்து பொது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா வாங்க பார்ப்போம். பிரித்தெழுக பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த தலைப்புகள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வந்து என்னென்னலாம் நம்ம பார்த்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு எழுத்து இலக்கணம், சொல்லி இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு, அணின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 நம்ம பார்த்தாச்சு. இப்பதான் நம்ம சிலபஸ்க்குள்ள என்டர் ஆகிறோம் அப்படிங்கிற இதெல்லாம் அடிப்படை. இந்த அடிப்படை தெரிஞ்சாதான் இலக்கணம் வந்து நம்ம வந்து நல்லா படிக்க முடியும் அப்படிங்கிறது. அதனால இந்த அடிப்படையை திருப்பி நீங்க ரிவிஷன் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா அலகு 1ல இருந்து அலகு 6 வரை
அப்ப அலகு 1ல இருந்து 6 வரை இருக்கக்கூடிய தலைப்புகளுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அடிப்படையான இலக்கணம் வந்து தேவை அப்படின்னு பாக்குறோம். அப்படி பண்ணோம்னா தான் அது வந்து நான் நல்லா படிக்க முடியும். அலகு 7 அப்படின்றது என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இலக்கியம், தமிழஞ்சம், தமிழ் தொண்டு அப்படின்றது இருக்குன்னு பாக்குறோம். சென்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் அப்படின்ற தலைப்பு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். சோ பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் சொல்லிட்டு நம்மளுடைய புத்தகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா 59வது பக்கத்துல வந்து இருக்கு சொல்லி பாக்குறோம். இங்க நான் மார்க் பண்றது உங்களுக்கு பிடிஎஃப் ஆகும் நம்ம ஃபார்மேட்ல கொடுத்துருவோம். ஆனா நீங்க புத்தகத்தை வச்சு படிக்கிறது அப்படின்றது ரொம்ப சுலபமா இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து திருப்புதலுக்காக வந்து இது வசதியா இருக்கும். ஒரே புக் உங்களுக்கு 100க்கு 100 வாங்கி கொடுக்க போகுது. இந்த புக்கை 100க்கு 100 வாங்குறது அப்படின்றது யார் கையில இருக்கு? வாங்கி கொடுக்கும் அப்படின்னா அது யார் கையில இருக்குன்னா உங்க கையில தான் இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புக்கை நீங்க தான் படிக்கணும், நான் படிக்க முடியாது. இப்ப புத்தகத்தை வச்சு நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அது அண்டர்லைன் பண்றது ஹைலைட் பண்றது யார் பண்ணணும்? நீங்க தான் பண்ணணும். யார் அதை ரிவைஸ் பண்றது? நீங்க தான் பண்ணணும். டெஸ்ட் பிராக்டிஸ் வந்து போய் பண்ணிட்டு அதுல கூடுதலா கேட்ட வினாக்கள், அதை கூடுதலா கொடுத்திருக்க விளக்கம், ஃபேக்கல்டி வந்து கொடுக்குற டிஸ்கஷன் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து எழுதுற வேலை யாரு? அதுவும் உங்களுடைய வேலை தான். கடைசியா நம்ம கொடுக்குற PYQ இருக்குல்ல, அதை ஒரு 2 தடவை பார்த்துட்டு அதுலயும் எக்ஸ்ட்ராவா இருந்ததுன்னா எடுத்துட்டு வந்து எழுதி அந்த புத்தகத்தை இறுதியா வந்து பாத்தீங்கன்னா கடைசி 2 வாரம் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸாம் போயிட்டு 100க்கு 100 போடுறது யாருன்னா நீங்க தான் பண்ண போறீங்க. சோ அப்ப இதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம அகாடமி உங்களுக்கு வந்து பண்ண போகுது ஃப்ரெண்ட். வந்து கரெக்ட், புரியுதுங்களா? சோ அப்ப இது எல்லாமே 100க்கு 100 எடுக்கிறது பொது தமிழ் அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. இப்ப நான் கிளாஸ்ல வந்து சொல்லிட்டு எது இம்பார்ட்டன்ட், எது ப்ரீவியஸ் இயர்ல क्वेश्चनல கேட்டாங்க, எது அப்கமிங் எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்றது என்னுடைய வேலை. மார்க் பண்ணி கொடுக்குறது என்னுடைய வேலை. இத புத்தகத்துல மார்க் பண்றது, இதை ரிவைஸ் பண்றது, இதை வாரம் டெஸ்ட் எழுதுறது, கடைசியா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்த்து அதுல ஏதாவது அடிஷனலா எடுத்துட்டு வந்து எழுதுறது, இதெல்லாம் யாரு பண்ணணும்? நீங்க தான் பண்ணணும். இதை பண்ணீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பொது தமிழ்ல நம்ம 100க்கு 100 எடுக்க முடியும் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? வாங்க பார்ப்போம். சோ பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் அப்படின்றத நம்ம முதல் தலைப்பா வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ புணர்ச்சி விதிகள் நம்ம பார்க்கிறோம். இந்த விதிகளும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல நியூ டெக்ஸ்ட் புக், இப்ப இருக்கிற பாடப்புத்தகம், அதே மாதிரி பழைய பாடப்புத்தகம் ரெண்டுத்துல இருக்கக்கூடிய பிரித்தெழுதல் சேர்த்து மொத்தமா சேர்த்து நம்ம புத்தகத்துல கொடுத்துருக்கோம். சோ இதை நல்லா தரவா ஒரு 4-5 வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இதுல கேட்கக்கூடிய கேள்விகள் நம்ம கண்டிப்பா போட்டலாம் சொல்லி பார்க்கிறோம். சோ இன்றைய வகுப்புல இருந்து மட்டுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்கமிங் வந்து குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து 5 கேள்விகள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப 5 கேள்விகள் இன்னைக்கு கிளாஸ் மிஸ் பண்ணீங்கன்னா 5 கேள்வி போச்சு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இந்த சாப்டர் படிக்கலன்னா 5 கேள்வி போயிருச்சுன்னு முடிவு பண்ணிக்கலாம். அப்ப 100ன்றது 95 இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு என்ன ஆயிடும் வந்து அது 60-70 வந்து நிக்கணும் அப்படின்னு நிக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும்? ரெகுலரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். இன்னைக்கு நடத்தினதை போயிட்டு திருப்பி ரிவிஷன் பண்ணணும், அந்த டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். இது பண்ணீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும்? 100க்கு 100 நம்ம என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறோம். சரி வாங்க பார்ப்போம். சோ புணர்ச்சி விதிகள் அப்படின்னு பார்க்கும்போது சொற்புணர்ச்சியின் போது நிலைமொழி இறுதியிலும் வறுமொழி முதலிலும் ஏற்படும் மாற்றங்களை சுருங்க சொல்லும் வரையறைகளை புணர்ச்சி விதிகள் என்பது. வந்து நிலைமொழி வருமொழி, அது என்னப்பா நிலைமொழி வருமொழினா முதல்ல இருக்கிற வார்த்தை என்னதுன்னா நிலைமொழி ஃப்ரெண்ட். வந்து அதாவது அடுத்து இருக்கிற வார்த்தை என்னன்னா வருமொழி அப்படின்னு பார்க்கணும். அப்ப நிலைமொழி வருமொழி வந்து அப்ப நிலைமொழியில இறுதியில இருக்கக்கூடிய எழுத்து வந்து இப்ப நிலைமொழியில இறுதியில இருக்க எழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து இங்க வாங்க காட்டுறேன். சோ இப்ப நிலைமொழியில இறுதியில இருக்கக்கூடிய எழுத்தும் வறுமொழியில இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய எழுத்து இது ரெண்டும் வந்து ஒன்னா சேரும் போது ஏற்படுவதுதான் புணர்ச்சி அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்ப எக்ஸாம்பிள் வந்து வீட்டு கூட்டல் தோட்டம் இருக்கு. இப்ப வீடு கூட்டல் தோட்டம், இது வந்து வீட்டு தோட்டம் அப்படின்னு சொல்லி மாறுது. இப்ப எங்க என்னன்னா இது வந்து நிலைமொழி வந்து இது வருமொழி வந்து இப்ப நிலைமொழியில இருக்கக்கூடிய இறுதி எழுத்தும் வறுமொழியில இருக்கக்கூடிய முதல் எழுத்து இது ஒன்னா சேர்ந்து புணருதான் புணர்ச்சின்னு பாக்குறோம். ஏற்கனவே நம்ம புணர்ச்சி அப்படின்றது நம்ம பார்த்தோம். வந்து கிராமர்லயே நம்ம வந்து பார்த்தோம். கிராமர்ல புணர்ச்சி அப்படின்றது வந்து எப்படி வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கண விதி வந்து பார்த்தோம். வந்து சிம்பிளா பார்த்தோம். இங்க கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம். அப்ப வீடு கூட்டல் தோட்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு என்னவா மாறுதுன்னா அதே மாதிரி இந்த தோட்டத்துல வரக்கூடிய முதல் எழுத்து இந்த டு இந்த தோ இது ரெண்டு ஒன்னா சேரும்போது நமக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா வந்து வீட்டு தோட்டமா வந்து மாறுது. அதுதான் வந்து புணர்ச்சி அப்படின்னு பாக்குறோம். இதுக்கான விதிகள் அப்படின்றது இருக்கு. இந்த விதிகளை நம்ம பார்க்க போறோம். அப்புறம் என்னென்ன சேர்த்தெழுது இருக்கு, என்னென்ன பிரித்தெழுது இருக்கு அப்படின்றது அதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். பிரித்தெழுதுக அதுக்கப்புறம் சேர்த்தெழுதுக அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப நிலைமொழினா ஒரு நிலைமொழினா முதல் சொல் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய இறுதி எழுத்து. வருமொழி அப்படின்னா வந்து இரண்டாவது சொல், அதுல இருக்கக்கூடிய முதல் எழுத்து. அப்ப நிலைமொழி இறுதியிலும் வருமொழி முதலிலும் ஏற்படும் மாற்றங்களை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா புணர்ச்சி அப்படின்றோம். இப்ப மொழியை பிழையின்றி கையாளவும் பாடல் அடிகளை பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் பாடல் அடிகளை பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் பிரித்தறியும் மொழி ஆளுமையை புரிந்து கொள்ளும் இப்புணர்ச்சி விதிகள் பயன்படுகின்றன.
அப்ப மொழியை பிழையின்றி கையாளவும். மொழியை பிழையின்றி இப்ப எழுதுமோ சென்டென்ஸ் எழுதுமோ பிழையின்றி எழுதணும் அப்படின்னு பார்க்கிறோம். அது பாடல் அடிகளை பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் வந்து அப்ப பாடல் அடிகளை பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் என்ன பண்ணணும், பிரித்தறியும். மொழி ஆளுமையை புரிந்து கொள்ளும் இப்புணர்ச்சி விதிகள் பயன்படுகின்றன அப்படிங்க. புணர்ச்சி விதி இருந்தாதான் என்ன பண்ண பாடலை வந்து பார்த்தீங்கன்னா வடிக்க முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். மொழியை பிழையின்றி கையாள முடியும், அதுக்காக தேவைப்படுகிறது. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து நமக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. அதுல கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடியதா பார்த்து அந்த சொற்களை மட்டும் கேட்கிறாங்க வந்து. அப்ப இதை வந்து பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு. அப்ப பிரித்தெழுதும் போது எப்படி என்ன 2 வார்த்தைகளா வந்து பிரியும் அப்படின்னு நமக்கு தெரியணும் வந்து. அப்ப சேர்த்தெழுதுக அப்படின்னா 2 வார்த்தைகள் இருக்கும். அது ரெண்டும் புணரும் போது சேரும் போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தோன்றல் திரிதல் கெடுதல் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா 3ல் ஏதாவது நடக்கும் வந்து. அப்ப இயல்புணர்ச்சி அப்படின்னும் போது இயல்பா அப்படியே வந்து நிற்கும் வந்து. என்னது 2 ஒன்னா சேரும் அப்படியே வந்து நிற்கும். 2 சொற்களும் எந்த ஒரு மாற்றமும் இன்றி அப்படியே வந்து சேர்ந்துச்சுன்னா அது வந்து இயல்புணர்ச்சி வந்து. இப்ப விகாரப்புணர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தோன்றல் புதுசா ஒரு எழுத்து நடுவுல வந்து தோன்றும். அதே வந்து திரிதல்னா என்னது மாறுபடுதல், அந்த எழுத்து வந்து மாறுபட்டுரும் வந்து. அதே கெடுதல் அப்படின்னா வந்து மொத்தமா அந்த எழுத்து காணாம போயிடும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம அந்த புணர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இயல்புணர்ச்சினா அப்படியே வந்துடும். அதே வந்து விகார புணர்ச்சி அப்படின்னும் போது தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல ஒன்றுக்கு மேற்பட்டது நடக்கும் வந்து. ஒரு எழுத்து தோன்றவும் செய்யும், அங்க இருக்கிற எழுத்து திரிதலும் செய்யும், இன்னொரு எழுத்து மறையவும் செய்யும் வந்து. அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா வந்து விகார புணர்ச்சி அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப நமக்கு உயிர் ஈற்று புணர்ச்சி அப்படின்னு பார்க்கிறோம். உயிர் ஈற்று புணர்ச்சி, அப்ப உயிர் ஈற்று அப்படின்னா இறுதியில உயிர் எழுத்து அப்படின்னு பார்க்கிறோம். அதுதான் உயிர் ஈற்று புணர்ச்சி. அப்ப நம்ம சொல்ல படிக்கும் போது அந்த சொல்லுக்கான அர்த்தம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ரொம்ப சுலபமா இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே எழுதிடலாம் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னா உடம்பொடு மெய் புணர்ச்சி அப்படின்னு பார்க்கிறோம். நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்துக்களாய் இருந்தால் வந்து உச்சரிப்பின் போது ஒலி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வந்து நிலைமொழியில என்ன சொல்றாங்க, முதல் சொல் இருக்கு, அந்த முதல் சொல்லோட இறுதி எழுத்து வந்து வருமொழின்னு சொல்றாங்க. வருமொழியில இருக்கக்கூடிய முதல் எழுத்து இது ரெண்டுமே உயிர் எழுத்துக்களாய் இருந்தால் அப்படின்னா வந்து இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உச்சரிப்பின் போது ஒலி உடன்பாடு இல்லாமல் வந்து இடைவெளி ஏற்படும். எனவே உடன்பாடாத அவ்விரு மொழிகளையும் சேர்த்து புணர்க்கவும் வரும் மெய் உடன்படு மெய்யாகும் வந்து. அந்த 18 மெய்களும் இ யு ஆகிய இரு மெய்கள் மட்டும் உடன்படு மெய்களாக வரும். அப்ப 18 மெய்கள்ல இ யு வந்து ஆகிய மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இரு மெய்கள் மட்டும் நமக்கு என்ன உடன்படு மெய்களா வருது வரும். அப்ப நமக்கு என்ன சொல்றாங்கன்னா முதல் சொல்லுல இறுதி எழுத்து என்னவா முடியணும், உயிர் எழுத்துல முடியணும். வரக்கூடிய சொல்லுல முதல் எழுத்து என்னவா இருக்கணும் வந்து அது உயிர் எழுத்துல இருக்கணும். இது 2 எழுத்துக்களும் ஒன்னா சேரும் போது நமக்கு என்ன மெய் எழுத்து வரும் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வரக்கூடியது வந்து மெய் எழுத்துக்கள் இ யு வந்து. இதுதான் வந்து 18 மெய்களுள் இ யு ஆகிய இரு மெய்கள் மட்டும் வந்து உடம்படு மெய்களாக வரும். அதனால உடம்படு மெய் புணர்ச்சி உருவாகுது, புணர்தல் வந்து. அப்போ உடம்படு மெய்களாக வரும். அப்ப நமக்கு இந்த ரூல்ஸ்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இறுதி எழுத்து முதல் எழுத்து அதுல என்ன வரும் உயிர் எழுத்துக்களாய் இருந்தால் அப்படின்னு பாக்குறோம். அப்ப என்னப்பா வரும் அப்படின்னா இ யு அப்படின்னு சொல்லி ஆகிய இரு மெய்கள் உடம்படு மெய்களாய் வரும். இப்ப பாருங்க காட்சி அழகு அப்படின்னா காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகு வந்து. அப்ப இங்க என்ன வருதுன்னா காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகு அப்படின்னு பாக்குறோம். இந்த இடத்துல நமக்கு என்ன வருது ஈ வருது. அது மாதிரி தீ அணைப்பான் அப்படின்னும் போது வந்து தீ கூட்டல் ஈ கூட்டல் அணைப்பான் அப்படின்னு பாக்குறோம். அப்ப காட்சி அந்த சி அப்படின்னும் போது நமக்கு என்ன வருதுன்னா அங்க ஈ வருது. அதே மாதிரி அந்த அழகு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா காட்சி அழகு இங்க வந்து ஈன்ற உயிரெழுத்து இருக்கு, அங்க வந்து என்னது ஆ அப்படின்ற உயிரெழுத்து இருக்கு. இப்ப இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான் இது வந்து உருவாயிருக்கு காட்சி அழகுன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம பிரிக்கும் போது நமக்கு என்ன வருது அப்படின்னா ஈ அப்படின்னு வருது. அது மாதிரி தீ அணைப்பான் அப்படின்னு இகர ஈற்றா இருக்கிறதுனால என்ன பண்றோம் ஈ வந்து போடுறோம் வந்து. அப்ப இகர ஈற்று அப்படின்னும் போது என்னன்னா காட்சி சி அப்படின்னும் போது சி அப்படின்னும் போது என்ன ஆகும் நமக்கு வந்து சி அப்படின்னு வருது வந்து. அப்ப இச்சு கூட்டல் ஈன்னு வரும். அப்ப இச்சு கூட்டல் ஈ அப்படின்னா இங்க வந்து ஈ எகரம் இருக்கு. அப்ப இகரம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா ஈ வந்து போடுறோம் வந்து. அதே வந்து தீ அணைப்பான் அப்படின்னும் போது இங்க என்ன ஆகுது அப்படின்னா தீ கூட்டல் ஈ கூட்டல் அணைப்பான் வந்து. இங்க தீ அணைப்பான் அப்படின்னு சொல்றோம். அப்ப தீ அப்படின்னா அது ஈகார ஈரு. அப்ப ஈகார ஈரு வருது அப்படின்னா அங்கேயும் நம்ம என்ன பண்றோம் ஈ போடுறோம் வந்து. அப்ப ஈகார ஈரு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அடுத்த கலை அறிவு கலை. அப்ப கலை அறிவு அப்படின்னு பார்க்கும்போது கலை கூட்டல் ஈ கூட்டல் அறிவு கலை. அப்ப ஐகார ஈரு வருது அப்படின்னா அப்பயே நம்ம என்ன பண்றோம்னா ஈ போடுறோம். இப்ப ஐகார ஈரு கலை ஐ லை லை அப்படின்றது ஐ அப்படின்னு முடியும் இந்த உயிரெழுத்து. மாவிலை அப்படின்னு பார்க்கும்போது மா அப்படின்னும் போது வந்து ஆகார ஈற்று. அப்ப ஆகார ஈற்று வந்துச்சு ஆகார ஈரு வந்துச்சு அப்படின்னா அங்க என்ன பண்றோம்னா யூ போடுறோம் அப்படி பார்க்கிறோம். அதே மாதிரி பூ அழகு அப்படின்னும் போது பூ கூட்டல் யூ கூட்டல் அழகு அப்படின்னு பாக்குறோம். அப்ப இங்க ஊகார ஈரு வருது அப்படின்னும் போது அந்த இடத்துல என்ன பண்றோம் யூ போடுறோம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஊ அப்படி பாக்குறோம் ஊ அப்படின்னு பாக்குறோம். அதான் ஈரு வந்து உயிரெழுத்து. அடுத்து சேயிலை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா
சே கூட்டல் ஈ கூட்டல் இலை அப்படின்னு வைக்கிறோம். அப்ப ஏகாரம் சே அப்படின்னும் போது ஏகார ஈறு அப்படின்னு பாக்குறோம். அது வந்துச்சு அப்படின்னா அங்க என்ன பண்றோம் வந்து ஏகார ஈறு வந்துச்சுன்னா ஈ போடுறோம் வந்து. சோ அப்ப ஏகார ஈறு யகர வகர உடம்படுமைகள் பெற்று வருகின்றன அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இந்த ஏகாரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஈறு, அதே மாதிரி ஏகார ஈறு யகர வகர ரெண்டுமே வந்து பெற்று வரும். இப்ப எக்ஸாம்பிள் சேயிலே அப்படின்னு வரும்போது இங்க ஏதான் இருக்கு, அந்த ஏக்கு என்ன போட்டோம் ஈ போட்டோம். அதே சேவடி அப்படின்னும் போது இங்கேயும் ஏதான் இருக்கு, ஆனா இங்க என்ன பண்றோம் வந்து யூ போடுறோம். அப்ப ஏகார ஈறு ரெண்டுமே வரும். ஒண்ணு வந்து யகரமும் வரும், ரெண்டாவது வகரம் உடம்பிடுமைகள் ரெண்டுமே பெற்று வரக்கூடியதா எது இருக்கு அப்படின்னா இது இருக்கு. சோ இப்ப இந்த ரூல் அப்படின்றது நமக்கு எதுக்காக தேவைப்படும் அப்படின்னா சில கடினமான சொற்களா இருக்கு. இப்ப காட்சி அழகு பிரித்தெழுதுக்கு அப்படின்னும் போது காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகு அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இங்க என்னன்னா ஈகார ஈர் இருக்கணும், ஈ அப்படின்றது வருது அப்படின்னு பாக்குறோம். சோ அதே மாதிரி ஈகாரம் ஐகாரம் வந்து சோ அப்ப ஈகாரம் ஈகாரம் ஐகாரம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அந்த ஈர்கள் வந்துச்சு அப்படின்னா ஈ வரும் அப்படின்னு பாக்குறோம். சோ அதே மாதிரி வந்து நமக்கு ஆகாரம் ஊகாரம் அப்படின்ற ஈர் வந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டும் வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும், இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா யூ அப்படின்னு பாக்குறோம். இந்த மூன்றுமே வந்துச்சுன்னா ஈ பாக்குறோம் வந்து. சோ அதே ஏகாரம் அப்படின்னும் போது வந்து அது ஏகார ஈர் இருந்ததுன்னா யகரமும் வரும் வகரமும் வரும். அப்ப ஏகாரம் இருந்ததுன்னா அப்ப அந்த இடத்துல என்ன வரும், இவ்வும் வரும், அதே மாதிரி ஈயும் வரும், ரெண்டுமே வரும் அப்படின்னு பாக்குறோம். இதுதான் முதல் ரூலா வந்து நமக்கு வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம் வந்து. அப்ப 18 மெய்களும் இ யூ ஆகிய இரு மெய்கள் மட்டும் உடம்படு மெய்களாக வரும் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்படி வந்தது அப்படின்னா இப்ப நம்ம பிரிக்கும் போது அப்ப நமக்கு இது கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும் ஆரம்பிக்கும் போது. இப்ப இ ஐ அப்படின்னு வந்துச்சு, அது உயிரெழுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த எந்த உயிரெழுத்து அப்படின்னா வந்து நிலைமொழியில இறுதி எழுத்துல இருக்கக்கூடியதுல அப்படின்னு இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன போடணும், ஈ போடணும். இதை ஒரு 4-5 வாட்டி ரிவிஷன் பண்ணுவோம், மறக்காது வந்து. அதுக்கடுத்து ஆகாரம் ஊகாரம் ஆ ஊ அப்படின்னு இருந்தது அப்படின்னா நிலைமொழியில இறுதி எழுத்து முதல் சொல்ல கடைசி எழுத்து உயிரெழுத்து, அந்த உயிரெழுத்து என்னவா இருக்கணும், ஆ இருக்கணும், இல்லைன்னா ஊ இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா யூ போடணும் அப்படின்னு பார்க்கணும். சோ அதே மாதிரி ஏகாரம் பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வும் வரும் ஈயும் வரும், ரெண்டுமே வரும் அப்படின்னு பார்க்கணும். சோ அதுதான் முதல் ரூலா வந்து நமக்கு வந்து இருக்கு. என்ன அப்படின்னா உடம்படு மெய் புணர்ச்சி அப்படின்னு பார்க்கணும். அப்ப உடம்படு மெய் புணர்ச்சி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உடம்படு மெய்கள் என்ன இ யூ அப்படின்னு 2 மெய்கள் மட்டும் வரும். எப்பப்பா வரும் அப்படின்னா முதல் சொல்ல கடைசி எழுத்தும் இரண்டாவது சொல்ல முதல் எழுத்தும். அதான் நிலைமொழியின் இறுதி எழுத்து வருமொழியின் முதல் எழுத்து ரெண்டுமே என்னவா இருக்கணும், உயிரெழுத்துக்களா இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். சோ அப்படி இருந்ததுன்னா அப்ப நம்ம என்ன போடணும் அப்படின்றதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அடுத்து குற்றியல் உகரப்புணர்ச்சி. இப்ப குற்றியல் உகரப்புணர்ச்சி அப்படின்னும் போது குற்றியல் உகரங்கள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், கு சு டு து பு ரு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப குற்றியல் உகர சொற்களின் நிலைமொழியின் இறுதியில் வந்து உள்ள குற்றியல் உகரம் வருமொழியின் முதலில் உள்ள உயிரெழுத்துடன் புணரும் போது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப கு சு டு து பு ரு அப்படின்னு 6 எழுத்துக்கள் நம்ம ஏற்கனவே முந்தைய வகுப்புல வந்து பார்த்துட்டோம். பேசிக்ஸ் அங்கதான் இருக்கு. இலக்கணத்தோட அடிப்படையே நம்ம அங்க பார்த்துட்டோம். இலக்கணத்தோட அடிப்படையை நம்ம என்ன பண்ணோம், 2 வாரம் பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த 2 வாரம் நம்ம பார்த்த அந்த இலக்கணத்தின் அடிப்படையில தான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் வந்து இந்த கிளாஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். அப்ப அந்த கு சு டு து பு ரு அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா குற்றியல் உகரம் எடுக்கிறோம். அதுல அந்த சொல்லக்கூடிய வார்த்தையில முடிவுல என்ன இருக்கு, உகரம் தான் பார்க்கலாம். அப்ப அந்த உகரம் வந்து பாத்தீங்கன்னா மெய்யை நிறுத்தி என்ன பண்ணனா உகரம் வந்து மறையும் சொல்றாங்க. எப்படி மறையும் அப்படின்னா நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றியல் உகரம் வருமொழியின் முதலில் உள்ள உயிரெழுத்துடன் புறணும் போது. அப்ப முடிகிற எழுத்து என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து குற்றியல் உகரம் எழுத்துக்கள். அந்த எழுத்து வருமொழியில இருக்கக்கூடிய வருமொழினா இரண்டாவது சொல்ல முதல் எழுத்து, அந்த முதல் எழுத்துல இருக்கக்கூடிய வந்து என்னது உயிரெழுத்துக்களோட வந்து புணரும் போது என்னன்னா தான் ஏறிய மெய்யை நிறுத்தி அந்த மெய்யை நிறுத்திட்டு என்ன பண்ணும், உகரம் மறையும். பின் நிலைமொழி இறுதியில் உள்ள அந்த நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வருமொழி முதலெழுத்த உயிரெழுத்துடன் புறணும் அப்படி பார்க்கிறோம். இப்ப மாசற்றார் அப்படின்னு இருக்கு. சோ அதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மாசு கூட்டல் அற்றார் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த மாசு அப்படின்றதுல வந்து என்ன இருக்குன்னா இது வந்து குட்டியில் உகரம் அப்படி பாக்குறோம். ஏன்னா ஊ மாசு ஊ வந்து அப்ப வருமொழியில் என்ன இருக்கு, ஆ இருக்கு. அப்ப உயிரெழுத்து இரண்டும் ஒன்னா சேரும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த உகரம் மறைஞ்சிருதுன்னு பாக்குறோம். அப்ப உகரம் மறையும் அப்படின்னும் போது என்னன்னா மாசு கூட்டல் அற்றார் என்னவா மாறுது, அங்க வந்து பாத்தீங்கன்னா மாசற்றாரா வந்து மாறிடுது. அப்போ புணரும் போது 2 ஒன்னா சேரும் போது மறைஞ்சிருது. எப்படி மறையுது வாங்க பாப்போம். இப்ப மாசு அப்படின்னும் போது அந்த சு அப்படின்றது என்ன அப்படின்னா இச்சு கூட்டல் ஊன்னு பாக்குறோம். இந்த இச்சு கூட்டல் ஊ தான் மாசு வந்து. சோ அப்ப அந்த இச்சு கூட்டல் ஊ அந்த ஊ உகரம் அப்படின்றது மறைஞ்சு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த அற்றாரோட சேருது வந்து. அப்படி சேரும் போது வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து மாசற்றார் அப்படின்னு சொல்லி மாறுது வந்து. சோ அப்ப மாசு அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த சு அப்படின்றது நமக்கு மறைஞ்சிருது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இச்சு கூட்டல் ஆதா இருக்கு வந்து. அப்ப இச்சு கூட்டல் ஆ அப்படின்னா வந்து சாவா வந்து மாறிடுமா வந்து. அப்ப பாருங்க இந்த ஊ அப்படின்றது மறைஞ்சிருது. அப்ப மறைஞ்சிருச்சு அப்படின்னா வேற நமக்கு என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இச்சு இருக்கு ஆ இருக்கு. அப்ப இச்சு கூட்டல் ஆ அப்படின்னு பாக்குறோம். அப்ப இச்சு கூட்டல் ஆ என்னவா மாறும் வந்து அது வந்து சாவா மாறிடும். அதே வந்து இச்சு கூட்டல்
ஆ வந்து அப்ப இச்சு கூட்டல் ஆ வந்து சாவா மாறுது. அப்ப மா சற்றாரா வந்து மாறிடும். அப்ப மாக்கு அடுத்து என்ன வரும்? சாவா வந்து மாறிடும். அப்ப சா மாறிடுச்சு அப்படின்னா மீதி இற்று ரா இரு வந்து அவ்வளவு பிரிஞ்சது. அப்ப மாறிடுது. சா அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு எனும் விதிப்படி மா சற்றார் என புணர்ந்ததுன்னு பாக்குறோம். இதுக்கான விளக்கத்தை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா நன்னூல் வந்து கொடுக்குது அப்படின்னு பாக்குறோம். வந்து அந்த அளவுக்கு போக வேண்டியது இல்லை. ஆனா நமக்கு என்ன புரிதல் வேணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கு சு டு து பு ரு இதுல இது எல்லாமே தனித்தனி எழுத்து. கரெக்டா? இந்த 6 குற்றியில் இருக்கிற எழுத்துக்கள் இதோட வந்து பாத்தீங்கன்னா வறுமொழியில என்ன இருக்கணும்? உயிர் எழுத்துக்கள் இருந்தது அப்படின்னா அந்த வறுமொழியில உயிர் எழுத்துக்கள் வந்து இருந்தது அப்படின்னா அந்த உயிர் எழுத்துக்களோட வந்து புணரும் பொழுது என்னவாகுது அப்படின்னா உகரம் மறையும் அப்படின்னு ஞாபகம். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இந்த சூல இருக்கக்கூடிய அந்த ஊ மறைஞ்சிருச்சுன்னா என்ன இருக்கும்? மீதி வந்து சூ நம்ம எப்படி பிரிக்கலாம்? இச்சு கூட்டல் ஊன் பிரிக்கலாம். அந்த ஊ காணாம போயிருச்சுன்னா இப்ப சூ இருக்கு. அந்த சூ நான் என்ன எழுதுறேன்னா இச்சு கூட்டல் ஊன் எழுதுறேன். அந்த ஊ வந்து இல்ல. இப்ப மீதி என்ன இருக்கு? இச்சு தான் இருக்கு. அப்ப இச்சு வந்து என்ன ஆகும்? அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? அற்றார் இருக்கு. அற்றால ஆவோட சேருது. அப்ப ஆவோட சேரும் போது என்னவா மாறிடும்? அது வந்து சாவா மாறிடும். அப்ப மாசற்றார் அப்படின்னு சொல்லி மாறும். அப்ப மாசு கூட்டல் அற்றார் என்ன ஆகும்? மாசற்றாரா மாறுது. இதுதான் ரூல். இப்ப இந்த ரூல் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரூலை படிக்க போறோம், முடிந்தவரை நினைவில் வச்சுக்கிறோம். ஆனா நம்மளுடைய வேலை என்ன? வந்து பிரித்தெழுக சேர்த்தெழுக நம்ம கிட்ட வந்து 100 கணக்குல இருக்கு. அதை ஒரு 4-5 வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டா போதும். எக்ஸாம்ல நம்ம கேட்கக்கூடிய 5 கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா 5க்கு 5 நம்ம போட்டுட்டு வந்துட்டே இருக்கலாம் அப்படின்னு பாக்குறோம். அதே நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எளிமையான விதிகள் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது அதுவும் அவசியமா இருக்கு. அப்படின்னா சில நேரங்கள்ல நமக்கு பயன்படும். பெரும்பாலான நேரம் நம்ம படிச்ச பிரித்தெழுக சேர்த்தெழுக தான் வரப்போகுது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த ஒரு கேள்வி வந்து போடுறதுக்கு வந்து நம்ம இந்த ரூல்ஸ் வந்து யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த நேரத்துல நம்ம இதை பயன்படுத்தி அதையும் நம்ம சரியா போடணும் அப்படின்றத நம்மளுடைய நோக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அடுத்து வந்து இப்ப இட்டு இரு என்னும் இரு மெய்களோடு உருந்து நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியல் உகரங்கள் வரும் மொழியோடு வந்து சேரும் போது வந்து ஒற்று இரட்டித்து புணரும் வந்து. அப்ப ஒற்று இரட்டித்து புணரும் அப்படின்னும் போது இப்ப வீடு கூட்டல் தோட்டம் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா சேருது. அப்படி சேரும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒற்று இரட்டித்து புணருது அப்படின்னு பாக்குறோம். அப்ப இரட்டித்து அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து வருமொழியில் சேரும் போது ஒற்று இரட்டித்து. இப்ப வீடு அப்படின்னா வீட்டு அப்படின்னு மாறுது. வந்து அடுத்து தோட்டம் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா அங்க தோட்டத்து என்ன இருக்கு? தோ இருக்கு. தோவுக்கு வந்து இனமானது என்ன அப்படின்னா வந்து இத்து வந்து. அப்ப வீட்டு தோட்டம் அப்படின்னு சொல்லி மாறுது. அப்ப வீடு கூட்டல் தோட்டம் வந்து வீட்டு தோட்டம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப வீட்டு தோட்டத்தை திருப்பி பிரிக்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்? வந்து வீடு கூட்டல் தோட்டம் தான். வீட்டு கூட்டல் தோட்டமா பிரிக்க கூட. அப்ப வீடு கூட்டல் தோட்டம் வீட்டு தோட்டம். அப்ப காடு கூட்டல் மரம் என்னவா மாறுது? காட்டு மரமா வந்து மாறுது அப்படிங்க. அப்ப ஒட்டு இரட்டித்து பண்ணணும். அது முரடு கூட்டல் காலை அது பகடு கூட்டல் வாழ்க்கை. அப்ப காடு கூட்டல் மரம் அப்படின்னா காட்டு மரம் தான் வரும். வந்து இப்ப காட்டு மரம் அப்படின்னு இங்க முடிஞ்சிடும். வந்து ஆனா முரடு கூட்டல் காலை வந்து என்ன? இது முரட்டு காலை அப்படின்னு பாக்குறோம். வந்து அப்ப என்ன ஒற்று இரட்டிக்குது அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த டூக்கு முன்னாடி இட்டு வருது, காக்கு முன்னாடி அதுக்கு என்னமான வந்து பாத்தீங்கன்னா இட்டு வருது அப்படின்னு பாக்குறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா இட்டு இரு என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியல் உகரங்கள் வந்து மறுமொழியோடு சேரும் போது ஒற்று இரட்டித்து புணரும். அப்ப இரட்டித்து 2ஆ இரட்டித்து புணருது. அப்ப 2 வருது. என்ன 2 வருது அப்படின்னா வந்து ஒண்ணு இட்டு வருது, இன்னொன்னு இக்கு வருது அப்படின்னு பாக்குறோம். அப்ப வந்து முரடு கூட்டல் காலை என்னவா மாறுது அப்படின்னா முரட்டு கூட்டல் காலை அந்த முரட்டு காலையா வந்து மாறுது அப்படின்னு பாக்குறோம். பகடு கூட்டல் வாழ்க்கை என்னன்னா பகட்டு கூட்டல் வாழ்க்கையா வந்து இருக்கும். அதுதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சரி அதுதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பகடு கூட்டல் வாழ்க்கை பகட்டு வாழ்க்கை வந்து. இந்த இடத்துல நமக்கு என்ன வருது அப்படின்னா உயிர் தொடர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இங்க காக்கு இனமானது அப்படின்னும் போது நமக்கு என்ன போடுறோம்? ஒட்டிலத்து வந்து பாத்தீங்கன்னா இக்கு போடுறோம். வந்து அந்த தோக்கு இனமானது அப்படின்னு இத்து போடுறோம். வந்து அடுத்து சோறு கூட்டல் பானை அப்படின்னா சோற்று பானை வந்து. அப்ப சோற்று பானை அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே நம்ம ஒரு தடவை படிச்சுட்டாலும் நமக்கு என்ன ஆகுதுன்னா நினைவுல இருக்கும். 4 வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டோம்னா மறக்கவே மறக்காது. ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஆறு கூட்டல் நீர் அப்படின்னும் போது ஆற்று நீர் அப்படின்னு பாக்குறோம். ஃப்ரெண்ட் அவர் வயிறு கூட்டல் பசி அப்படின்னா வயிற்று பசி அப்படின்னு பாக்குறோம். கயிறு கூட்டல் வண்டி அப்படின்னா கயிற்று வண்டி அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஒற்று இரட்டித்தல் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா 2 ஒற்றெழுத்துக்கள் வருது அல்லது ஒற்றெழுத்துக்கள் அப்படின்னு இரட்டித்து வருது அப்படின்னு. அப்ப இற்று அப்படின்றது வந்து இங்க இரட்டித்து வருது அப்படின்னு பாக்குறோம். சோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வீடு கூட்டல் தோட்டம் அப்படின்னா வீட்டு தோட்டம், காடு கூட்டல் மரம்னா காட்டு மரம், முரடு கூட்டல் காலை முரட்டு காலை, பகடு கூட்டல் வாழ்க்கை பகட்டு வாழ்க்கை, சோறு கூட்டல் பானை சோற்று பானை வந்து, ஆறு கூட்டல் நீர் ஆற்று நீர், வயிறு கூட்டல் பசி வயிற்று பசி, கயிறு கூட்டல் வண்டி கயிற்று வண்டி அப்படின்னு பாக்குறோம். வந்து அப்ப ஒற்று இரட்டி
இரட்டித்து பெருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறோம். அப்படி இரட்டித்து பெருத்தல்ல வந்து குறிப்பா எங்க இருக்கு அப்படின்னா இப்ப 2 வந்து அதுக்கு என்னமான இட்டு வருது. சோ அதே மாதிரி இங்க 2 வருது, அதுக்கு என்னமான இட்டு வருது. அதே மாதிரி 2 வருது, அதுக்கு என்னமானது இட்டு வருது. இந்த ரூக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்டு வருது. இந்த சோ அப்ப இட்டு இரு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இரு மெய்களோட நமக்கு இரட்டித்து பெருத்தல் அப்படின்னு வரும். அதே மாதிரி சந்திப்பிலை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இத்து, இக்கு, இப்பு, இப்பு அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்திப்பிலை என்று எழுதும் போது அதற்கு என்னமான சொற்கள் அங்க வந்துருது பார்க்கலாம். இப்ப நமக்கு இந்த இடத்துல அந்த எப்படி சொற்கள் வந்து மாறுது, நிலைமொழியில இறுதி எழுத்து எப்படி மாறுது அப்படின்னும் போது அந்த நிலைமொழியில இறுதி எழுத்து அப்படின்னும் போது வறுமொழியோட சேரும் போது ஒற்று இரட்டித்து புணரும் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன இருக்கும் அப்படின்னா இட்டு இரு அப்படின்றது இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப இட்டு இருனா இப்ப டூ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இட்டு வருது. அந்த அதே மாதிரி ரூ அப்படின்னா அதுக்கு முன்னாடி இரு வருது அப்படின்னு பாக்குறோம். இது ரெண்டு ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகே, அதேதான் வந்து நன்னூல்ல வந்து நெடிலோடு உயிர் தொடர் குற்று கரங்குள் டா ரா ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே நன்னூல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வந்து அடுத்து முற்றியலுகர புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதியில் உள்ள முற்றியலுகரமும் குற்றியலுகரத்தை போலவே தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். வந்து அப்ப முற்றியலுகரத்துல என்ன நடக்குது அப்படின்னா உகரம் வந்து மறையும் அப்படின்னு பாக்குறோம். வந்து பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வருமொழி முதலெழுத்தாகிய உயிரெழுத்துடன் புணரும் அப்படி பார்க்கணும். இப்ப வரவறிந்தான் அப்படின்னு இருக்கு. அப்ப வரவு கூட்டல் அறிந்தான் அப்படின்னு பாக்குறோம். வந்து சோ இப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஊ அப்படின்றது இருக்குல்ல, அந்த ஊ அப்படின்றது என்ன மறைந்து என்ன ஆயிருதுன்னா அது வந்து இவ்வு கூட்டல் ஆ அப்படின்னும் போது வாவா வந்து மாறிடுது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப வரவறிந்தானா மாறிடுது. அப்ப இந்த ஊல இருக்கக்கூடிய இவ்வு கூட்டல் ஊ அப்படின்றது அதான் இங்க இருக்கு. இந்த ஊ மறைஞ்சிருது. அப்ப இந்த இவ்வு ஆவும் ஒன்னா சேரும் போது என்னவா மாறும் அப்படின்னா வாவா மாறிடும் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப வரவறிந்தான வந்து மாறிடும். வந்து அப்ப வரவறிந்தான் அப்படின்னா வரவு கூட்டல் அறிந்தான், இல்ல வரவு கூட்டல் அறிந்தான்னா வரவறிந்தான் சொல்லிட்டு இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வந்து சோ இங்க முற்றும் அற்று ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல் வந்து இதுக்கு விளக்கணம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப வரவறிந்தானா வரவு கூட்டல் அறிந்தான். இப்ப நமக்கு இலக்கணம் எல்லாம் கேட்கறது இல்ல ஃப்ரெண்ட் வந்து, ஆனா பிரித்தெழுதுக்கு கேட்கிறாங்க. அப்ப பிரித்து எழுதும் போது வரவறிந்தான் எப்படி பிரியும் அப்படின்னா வரவு கூட்டல் அறிந்தான் பிரியும் அப்படி பாக்குறோம். இப்ப இந்த வரவு அறிந்தான் இந்த இரண்டு சொற்கள் ஒன்னா சேரும் போது என்ன நடக்குது அப்படின்னா அதுல ஊ மறைஞ்சிருது, அதான் உகரம் மறையும் அப்படின்னு பாக்குறோம். அப்படி மறையிறதுனால இவ்வு கூட்டல் ஆ அப்படின்னும் போது வாவாயிருது. அப்ப வா ரா வா ரி இன் தான் அப்படின்னு வரவறிந்தான் அப்படின்னு சொல்லி மாறிடுவாங்க. அடுத்து இயல்பீறு புணர்ச்சி வந்து விதியீறு வந்து இயல்பீராகவோ விதியீராகவோ வரும் நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் இந்த நிலைமொழி இறுதியில் நிற்கும் உயிரிழத்துடன் கா சா தா பா என்னும் வல்லின மெய்களை வந்து முதலில் கொண்ட வருமொழி சொற்கள் சேரும் போது அவற்றிற்கிடையே வல்லொற்று மிகுந்து புணரும் அப்படின்னு பாக்குறோம். இந்த இப்ப வல்லினம் அப்படின்னா கசட தப்பற அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதே வந்து பாத்தீங்கன்னா இடையினம் அப்படின்னும் போது என்ன சொல்லணும் எரள வளல அப்படின்னும். மேலினம் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து நம்மன. அப்ப இடையினம் அப்படின்னும் போது இடையினத்துல வர யா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈ அப்படின்னு யா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எரள வளல அப்படின்னு மறக்காது. வந்து அப்ப கசட தப்பறனா வல்லினம். அந்த கசட தப்பற வல்லினத்துல வந்து பாத்தீங்கன்னா காசா தா பா வந்து இந்த எனும் வல்லின மெய்களை முதலில் கொண்ட வருமொழி சொற்கள் சேரும் போது அவற்றுக்கிடையே வல்லொற்று மிகுந்து புணரும். வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா முதல் எழுத்து இருக்கு, இரண்டாவது எழுத்து இருக்கு, ரெண்டும் சேரும் போது அந்த காசா தாப்பா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து இயல்பீராக விதியராக ஒரு நிலைமொழியின் இறுதியில் இருக்கும் உயிரெழுத்துடன் வந்து இங்க ஒரு உயிரெழுத்து இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எழுத்து என்ன அப்படின்னா வந்து உயிரெழுத்து அப்படின்னு பாக்குறோம். வந்து அதோட என்ன பண்றோம்னா வல்லின எழுத்து என்ன சேரணும் இங்க கா சா தா பா இந்த நாலுல ஏதாவது ஒண்ணு இருந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னப்பா வரணும் அப்படின்னா இந்த நாலுத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன தோன்றும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வல்லின மெய் எழுத்துக்கள் வல்லொற்று தோன்றும் அப்படின்னு. அப்ப வல்லின மெய் எழுத்துக்கள் வல்லொற்று தோன்றும் அப்படின்னு. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வந்து பள்ளி லீ அப்படின்னும் போது என்ன வரும் இங்க ஈ வருமா வந்து தோழன் அப்படின்னும் இத்து கூட்டல் ஆ அப்படின்னு வருமா வந்து இத்து கூட்டல் ஆ வந்து. இப்ப பாருங்க இத்து அப்படின்றது என்னது வல்லின எழுத்து, ஈ அப்படின்றது உயிரெழுத்து. இப்ப ரெண்டும் ஒன்னா சேருது. அப்படி ஒன்னா சேரும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன எழுத்து வந்து தோன்றும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம் வந்து வல்லொற்று மிகும். வல்லொற்று என்னப்பா அப்படின்னா இத்து தான் மிகும். இப்ப தோ அப்படின்னும் போது இத்து கூட்டல் ஆன்னு பாக்குறோம். அதுல இந்த தோல வந்து என்ன இருக்கு தா இருக்கு இத்து இருக்கு. இத்து என்ன அப்படின்னா வல்லின எழுத்து. அதுக்கு முன்னாடி என்ன வல்லொற்று மிகும் அப்படின்னா அப்ப பள்ளி தோலன்னு சொல்லிட்டு இத்து வரும் வந்து. அப்ப வீதி ஈறு என்பது புணர்ந்த பின் நிற்கும் சொல்லின் வடிவம். இப்ப நிலம் கூட்டல் தலைவர் அப்படின்னு பாக்குறோம். வந்து சிங்க என்ன நடக்குது அப்படின்னா நிலத்தலைவர் அப்படின்னு வருது. அப்ப நிலம் கூட்டல் தலைவர் வந்து என்ன வருதுன்னா நிலம் தலைவர். அப்ப என்ன நிலம் அப்படின்றது வந்து என்ன ஆகும் நிலம் கூட்டல் தலைவரா வந்து மாறும். அதுதான் வந்து நிலைத்தலைவரா மாறும். அப்ப நில லா அப்படின்னும் போது என்ன ஆகும் வந்து நமக்கு லா அப்படின்றது இல்லு கூட்டல் ஆ அப்படின்னு பாக்குறோம். வந்து இங்க தா அப்படின்னும் போது என்ன ஆகும் இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பாக்குறோம். வந்து இப்ப நமக்கு தேவை என்னன்னா இங்க வந்து உயிர் எழுத்து இருக்கு. ஓகேவா? அடுத்து இங்க வந்து முதல் எழுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னது காசா தாப்பா அப்படின்னு தா இருக்கு இத்து இருக்கு. அப்ப அந்த இத்துக்கு வந்து என்னது வல்லொற்று அப்படின்னும் போது இத்துதான் வரும். அப்ப நிலம் கூட்டல் தலைவன் நிலம் கூட்டல் தலைவர் நில கூட்டல் தலைவர் நிலத்தலைவர் அப்படின்னு சொல்லி வரும். அப்ப நிலத்தலைவரா வந்து மாறுது அப்படின்னு பாக்குறோம். அப்ப பிரித்து எழுதுக அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நிலத்தலைவர் அப்படின்னும் போது என்னது நிலம் கூட்டல் தலைவரா தான் நமக்கு வந்து வரும் அப்படின்னு பாக்குறோம். நடுவில் என்னவா பிரியும் வந்து நில கூட்டல் தலைவரா பிரிஞ்சு அதுக்கப்புறம் நிலம் கூட்டல் தலைவரா வந்து பிரியும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப நமக்கு எப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த உற்றெழுத்து வரும் அப்படின்னா கா சா தா பா
இந்த 4 வந்துச்சு அப்படின்னா அப்பதான் நம்ம ஒற்றெழுத்து வரும். சோ அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்ததுலயும் இந்த ஒற்றெழுத்து வந்து மிகுந்து இருக்கு. சோ அது எங்க அப்படின்றது பார்ப்போங்க. வந்து நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் வந்து. சோ இப்ப பாருங்க வந்து இப்ப தோ அப்படின்னும் போது என்னன்னா இதுல வந்து இத்து இருக்கு. அடுத்து கா அப்படின்னும் போது இதுல வந்து இக்கு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பா அப்படின்னும் போது அதுல இப்பு இருக்கு வந்து. சோ அதுக்கு அடுத்து பா அப்படின்னும் போது அதுலயும் நமக்கு என்ன இருக்கு, இப்பு இருக்கு. சோ அப்ப இந்த ரூல் எடுத்துட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா கா சா தா பா அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஒற்றெழுத்து மிகும், வல்லின ஒற்று மிகும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப தோக்கு வந்து என்னமானது என்னது, இத்து வருது. காக்கு இனமான இக்கு வருது, பாக்கு இனமான இப்பு வருது, அண்ட் பாக்கு இனமான இப்பு வருது அப்படின்னு பாக்குறோம். இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்த இந்த ரூல் இருக்குல்ல, இயல்பீறு புணர்ச்சி அப்படின்றத வச்சு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு பாக்குறோம். வந்து இப்ப திரைப்படம் அப்படின்றது நம்ம எப்படி பிரித்தலாம், திரை கூட்டல் படம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப திரை கூட்டல் படம் அப்படின்னா திரைப்படமா வந்து மாறுது. ஏன்னா கா சா தா பா பா இருந்தது அப்படின்னா அது வல்லின ஒற்று மிகும். அப்ப அதுக்கு ஒற்று என்னது, இப்போ வரும் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப அந்த இடத்துல வருமா வராதா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இதை வச்சு முடிவு பண்ணிடலாம். அப்ப காசா தாப்பா இருந்ததுன்னா வந்து இப்ப கா அப்படின்னும் போது என்னதுன்னா நமக்கு வந்து கால வந்துருச்சு. அப்ப மரக்கலம், இப்ப மரம் கூட்டல் களம் என்னவா மாறும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மரக்கலமா வந்து மாறும் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப என்னது ஒற்று வந்து நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா வந்து இக்கு வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க இம் அப்படின்னு மவ்வீறு ஒற்று விழுந்து உயிரிரு ஒப்புவும் என்னும் விதியின்படி என்ன ஆகுதுன்னா இம் வந்து மறைஞ்சிருது. அப்ப மரக்கலம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா 2 ஒற்றெழுத்துக்கள் அடுத்தடுத்து வராது இந்த இடத்துல. சோ அப்ப இம்மும் இக்கும் வர முடியாது. அப்ப இம்மு மறைஞ்சு இக்கு வந்து தோன்றுது அப்படின்னு பாக்குறோம். அப்ப மரல் கூட்டல் அப்படின்னும் போது இயல்பும் விதியினும் நின்ற உயிரும் காசா தாப்பா மிகும் அப்படின்னு பாக்குறோம். மர கூட்டல் களம் தான் என்னவா மாறுது அப்படின்னா மரக்கலமா வந்து மாறுது அப்படின்னு பாக்குறோம். அப்ப மரம் கூட்டல் களம்னாலும் மர கூட்டல் களம்னாலும் நமக்கு வந்து ஒன்றுதான். ஆனா இந்த மரம் கூட்டல் களம் நமக்கு என்ன ஆகும், மர கூட்டல் களமாகி அதுக்கப்புறம் மர கூட்டல் களமா வந்து மாறும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப மரக்கலம் அப்படின்னு பாக்குறோம். புரியுதா நான் என்ன சொல்றேன்? சோ அப்ப என்னன்னா நமக்கு சில விதிகள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சில நேரங்களில் அதை நம்ம பயன்படுத்தலாம். இப்ப கா இருக்கு, தா இருக்கு, பா இருக்கு, சா இருக்கு, கா சா தா பா இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி தூக்கி என்ன போடணும், அதுக்கு என்னமான ஒற்றெழுத்துக்களை போட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து பூ பெயர் புணர்ச்சி வந்து பூ எனும் சொல் நிலைமொழியாய் நிற்க வருமொழியின் முதலில் வல்லின மெய்யெழுத்துக்கள் வரும்போது வல்லின மெய் மிகுந்து புணர்வது மட்டுமின்றி அவற்றுக்கிடமான மெல்லின மெய் மிகுதலும் உண்டு. எனினும் மெல்லின மெய் மிகுதலே பெருவழக்காக உள்ளது அப்படின்னு பாக்குறோம். அப்ப பூ எனும் சொல் நிலைமொழியாய் நிற்க வருமொழியின் முதலில் வல்லின மெய் எழுத்துக்கள். அப்ப பூ அப்படின்னு சொல்ல வந்து நிலைமொழியில் நிற்குது, ஒரே ஒரு சொல் தான் அந்த நிலைமொழியா நிற்குது. அப்ப வருமொழியில முதலில் வந்து வல்லின மெய் எழுத்துக்கள் வரும்பொழுது வல்லினம் என்னது இப்பதான் சொன்னோம், கசட தப்பார அப்படின்னு போட்டு மேல புள்ளி வச்சிருங்க. புள்ளி வச்சுட்டு அதை முடிஞ்சிச்சு. ஏன்னா சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு. அதனால நம்ம எக்ஸாம் பொறுத்தவரையும் ஃப்ரெண்ட் வந்து நம்ம மார்க் எடுக்கிறதுக்கு எக்ஸாம்ல கரெக்டா ஆன்சர் பண்றதுக்கு எப்படி நம்ம படிக்கணுமோ அப்படி படிச்சு புரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், கசட தப்பர கா ச ட த ப ர. இப்ப என்ன பண்ணலாம், மேல புள்ளி வச்சிடலாமா? புள்ளி வச்சுட்டு என்ன பண்ணலாம், இப்ப சொல்லுங்க பாருங்க, இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இருன்னு சொல்லி போயிடலாம். அப்ப கசட தப்பற அப்படின்னு சொல்லி போட்டு போயிடலாம். அதே மாதிரி இடையினம் அப்படின்னா யரல வளல வந்து அதே வந்து மெலினம் அப்படின்னும் போது என்ன சொல்லலாம், ஞ நம்ம அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்ப இங்க வருவோம். இப்ப வல்லின மெய்யெழுத்துக்கள் இருக்கு அப்படின்னும் போது எங்கப்பா அப்படின்னா பூ என்னும் சொல் நிலைமொழி நிற்க. இது முதல் சொல்ல நின்னுருது, பூ நின்னுச்சு வந்து. இப்ப வருமொழியில யார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வல்லின மெய் எழுத்துக்கள். யாரு, இவங்கதான் இருக்காங்க வந்து. அப்படி இவங்க இருக்கும்போது வல்லின மெய் மிகுந்து புணர்வது மட்டுமின்றி அவற்றுக்கு இனமான மெல்லின மெய் மிகுதலும் உண்டு வந்து. அப்ப வல்லின மெய் எழுத்துக்கள் மிகுறது மட்டும் இல்லாம அவற்றுக்கு இனமான மெல்லின மெய் எழுத்துக்கள் மெல்லின மெய் எழுத்துக்கள் அப்படின்னும் போது என்ன சொல்லுவோம், நமன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப மெல்லின மெய் எழுத்துக்கள் அதுவும் மிகும் அப்படின்றாங்க வந்து. இப்ப காக்கு இனமானது என்ன அப்படின்னா வந்து இங்கு. அப்ப இங்கும் மிகும். அப்ப ஞா அப்படின்றது ஞா ஞா ந ந ம ந வந்து. அப்ப ஞ நமன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப காக்கு இனமானது என்ன அப்படின்னா இங்கு வந்து. அப்ப காக்கு இனமான ஞா ஞானா அந்த ஒற்றை எழுத்து வந்து இங்கு போடலாம் வந்து. கரெக்டா வந்து. சோ ஞா நமன வந்து. சாப்ப ஞா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சாக்கு இனமானது வந்து. அப்ப பாருங்க இச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈக்குவலா என்ன பண்ண இஞ்சு வந்து இங்க போட்டிருக்காங்க வந்து ஞ நமன வந்து. சோ அதே மாதிரி ஞ வந்து ஞ நம்ம வந்து நான் அப்படின்னு இத்துக்கு இனமானது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்து வந்து போட்டிருக்காங்க வந்து. சோ அப்படியே பாத்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணி அப்படியே போட்டா நம்ம வந்து வந்து. அப்ப நம்ம வந்து அடுத்து என்னது எரல வளல வந்து. அதுதான் வந்து என்னது இடையினம். அப்ப மெல்லினம் வந்து நம்ம இடையினம் யாரல வல ல அப்படின்னு பாக்குறோம். யாரால வளல வந்து யாரால வளல சொல்லிட்டு. ஆனா நமக்கு இங்க என்ன தேவை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா வல்லினத்துக்கு இனமான மெல்லின மெய் மிகுதலும் உண்டு அப்படின்னு பாக்குறோம். அப்ப மெல்லின மெய் மிகுதல் அப்படின்றது இங்க வந்து இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். சோ அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. இப்ப பாருங்க ஜோடி பாருங்க, இக்கு வந்தா இங்கு வரும், இச்சு வந்தா இஞ்சு வரும், இட்டு வந்தா இன்னு வரும், இத்து வந்தா இன்னு வரும், இப்பு வந்தா இம்மு வரும் அந்த இரு வந்தா இன்னு வரும் அப்படின்னு பாக்குறோம். அதற்கு இனமானது அப்படின்னு பாக்குறோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் பூ கூட்டல் கொடி அப்படின்னும் போது கொடி கோ அப்படின்னும் போது
கோல என்ன இருக்கும் இக்கு கூட்டல் ஓன்னு இருக்கும். அப்ப இக்குன்னது வல்லினம். அந்த இக்குக்கு இனமானது அப்படின்னு போது என்னன்னா இப்ப இங்க இக்கு போட்டுருவீங்க, போட்டுட்டு அதுக்கு இனமானது என்னது இங்கு இடத்துல வந்து போடுமா. அப்ப பூக்கொடி சொல்ல வேண்டிய இடத்துல பூங்கொடி சொல்லலாமா, சொல்லலாமே, கரெக்ட் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா பூ பெயர் புணர்ச்சி அப்படின்னு ரூல் வந்து நமக்கு வந்து உபயோகமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அது மாதிரி பூக்கூட்டல் தொட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா பூத்தொட்டி அப்படின்னு சொல்லலாம், பூந்தொட்டின்னு சொல்லலாம். ஏன் ரெண்டுமே சொல்றோம் அப்படின்னா இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இத்துக்கு இனமானது என்னது இந்து வந்து. அப்ப இத்து இந்து சொல்லலாமா, அப்படி சொல்லும் போது நம்ம என்ன பண்ணலாம், இது இத்து, இந்த இத்துக்கு இனமானது இந்த வந்து சொல்றோம். அப்ப பூத்தொட்டி பூந்தொட்டி வந்து பூ சோலை அப்படின் போது வந்து பாத்தீங்கன்னா சோ அப்படின்னா என்னது இச்சு குட்டல் ஓ அப்படின்னு பாக்குறோம். அப்ப இச்சுன்னா என்னது அங்க இச்சு இருக்கு, அப்ப அதுக்கு முன்னாடி இந்த இச்சு போட்டாகணும். அப்ப பூச்சோலை போட்டாச்சு. இப்ப இச்சுக்கு இனமானது என்னன்னா இஞ்சு, ஞாயிறுல வரல அந்த ஞாயிறுல அந்த ஞா அப்படின்றதுல ஞாயிறு மேல ஒரு புள்ளி இருக்கு, இஞ்சு இங்கு இஞ்சு அப்படி பாக்குறோம். அடுத்து பூ பந்து அப்படின்னும் போது பூ கூட்டல் பந்து பூ பந்து. அப்ப பா அப்படின்னும் போது என்னது இப்பு கூட்டல் ஆ. இப்புனா என்னது நமக்கு வல்லினம், வல்லினம்னா அந்த வல்லட்டுற இப்பு போட்டுறீங்க, போட்டாச்சு. இப்ப பூ பந்து இப்புக்கு இனமானது என்னது இம்மு, அப்ப பூம்பந்து. அப்ப பூ பந்து அப்படின்னு கொடுத்தானா சரியான்னு கேட்டா சரின்னு போடணும். அப்ப பூக்குடல் பந்து அப்படின்னும் போது பூ பந்து மட்டும் கிடையாது, அது என்ன வரும் பூம்பந்தும் வரும். இப்ப பூம்பந்துன்னு இருக்கு, அது எப்படிப்பா பிரிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப பூக்குடல் பந்து தான் பிரிக்கணும். சோ அப்ப இது இம்பார்ட்டன் அப்படிங்க, ரொம்ப சிம்பிள் தானே. வந்து நம்ம எதாவது பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாமா. இப்ப கசடா தப்பற யாரால சரி கசடா தப்பற ஞஞ்சனா நம்ம என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சோ அதன் அடிப்படையில நம்ம என்ன பண்ணணும், வல்லினம் அதுக்கு அடுத்து மெல்லினம், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா இங்க வந்து போட்டுக்கிறோம் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து மெய்யீற்று புணர்ச்சி. நிலைமொழியீற்றின் இறுதி எழுத்தும் மெய்யெழுத்தாக நிற்க வருமொழியின் முதலாக வரும் உயிரெழுத்துடன் மெய்யெழுத்துடன் சேரும் புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி என்பர் வந்து. அப்ப நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருக்கு. அப்ப நிலைமொழியின் இறுதி எழுத்து என்னப்பா அப்படின்னா மெய்யெழுத்து. இப்ப பாத்தீங்கன்னா இன் அப்படின்றது என்னது மெய்யெழுத்து அப்படி பாக்குறோம். நிற்க வருமொழியின் முதலாக வரும் உயிரெழுத்துடன் வருமொழியின் முதலான உயிரெழுத்துடன் மெய்யெழுத்துடன் சேரும் போது புணர்ச்சி மெய்யேற்று புணர்ச்சி அப்படின்னு சொன்னோம். இப்ப வாய் கூட்டல் ஒளி அப்படின்னு இருக்கு. அப்ப இறுதியில இருக்கிறது என்ன மெய்யெழுத்து, வருமொழியில இருக்கிறது என்ன முதல் எழுத்து என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்து வந்து. சரி ரெண்டும் ஒன்னா சேரும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஈ கூட்டல் ஓ என்னவா மாறும், யோவா தான் மாறும். அப்ப வாயுலி அப்படின்னு மாறுது. உங்களுக்கு தான் தெரியுமே, நம்ம ஏற்கனவே முதல் வகுப்பிலே பார்த்தாச்சு எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப யோ அப்படின்னும் போது என்ன சொல்லணும்னா ஈ கூட்டல் ஓ தான், அது ரெண்டும் ஒன்னா சேர்த்து என்ன ஆகுது வந்து யோவா வந்து மாறுது. இப்ப ஈ கூட்டல் ஓ அப்படின்னு யோவா வந்து மாறுது. அப்ப வாயுலி, அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி வாயுலி என புணர்ந்தது அப்படின்னு பாக்குறோம். அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்னு நன்னூல் வந்து சொல்லுது. அப்ப மண் கூட்டல் மகள் அப்படின்னா வந்து மண்மகள் அப்படின்னு பாக்குறோம் என்பதில் நிலைமொழி இறுதியும் வருமொழி முதலும் மெய்யெழுத்தாக நிற்க இயல்பாக புணர்ந்தது அப்படி பாக்குறோம். அப்ப மண் கூட்டல் மகன் அப்படின்னும் போது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா நிலைமொழியில வந்து இறுதி எழுத்துல என்ன இருக்கு மெய்யெழுத்து இருக்கு. சோ வருமொழியில முதலில் மெய்யெழுத்து நிற்க இயல்பாக போறோம். அப்ப ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மெய்யெழுத்தா இருக்கு அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா அங்க புணர்ச்சி அப்படின்றது இல்லாம இயல்பா இருக்கு. அப்ப இயல்பா எப்ப இருக்கும் அப்படின்னா நிலைமொழியின் இறுதி வந்து வருமொழியும் முதலும் யாருக்கு இருக்கணும் அப்படின்னா மெய்யெழுத்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இப்ப மானா என்னது இம்மு கூட்டல்லா வந்து. அப்ப இங்க என்ன இருக்கு இன் இருக்கு, இங்க வந்து இம்மு இருக்கு, அதுக்கப்புறம் தான் ஆ இருக்கு வந்து. அப்ப ரெண்டும் ஒன்னா சேரும் போது எப்படி இருக்குப்பா அப்படின்னா இயல்பா இருக்கு. அப்படி இயல்பா இருந்தது அப்படின்னா நம்ம அப்படியே எழுதிட வேண்டியதான், மண் கூட்டல் மகள் மண்மகள் அப்படின்னு எழுதிட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாக்குறோம். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் ஞாபகத்துக்கு வரனாலும் பரவாயில்ல, ஆனா மண்குட்டல் மகள் வந்து மண்மகள் ஞாபகத்துக்கு வந்தா போதும், அதுதான் நமக்கு முக்கியம். தேர்வுல நீங்க விடை சரியா அளிக்கிறது தான் முக்கியம் வந்து. நம்ம இந்த ரூல்ஸ் வச்சு போட்டேன் மனப்படமா போட்டேன் அதெல்லாம் வந்து யாரும் கேட்கவே போறதில்ல. உங்களை வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கேட்க போறதில்ல. மனப்படமா போட்டீங்கன்னா ஏன்னா இந்த இலக்கண விதியை பயன்படுத்தி போட்டீங்கன்னா கேட்க போறதில்ல. ரெண்டுத்துல ஏதாவது பண்ணணும். அதுல ரெண்டாவது மனப்படமா போடுறது ரொம்ப கைவந்த கலை. ஏன்னா பள்ளியில நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, நல்லாவே எனக்கு தெரியும். அப்ப இங்க வந்து நீங்க அதுதான் பண்ண போறீங்க வந்து. சோ அதனால இருந்தாலும் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் வச்சு நம்ம ஏதாவது ஒரு கேள்வி போட்டீங்க அப்படின்னா நமக்கு 100க்கு 100 வாங்கலாம்ல, அதுல மிஸ் ஆயிடக்கூடாதுல. சோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் இந்த இலக்கண விதி வந்து படிக்கிறோம் அப்படின்னு பாக்குறோம் வந்து. மற்றபடி இலக்கண விதி வந்து ரொம்ப கஷ்டம்லாம் ஒண்ணும் கிடையாது வந்து. ஒரு தடவை படிக்கும் போதே புரிஞ்சிருச்சுல, அப்ப 4 தடவை ரிவிஷன் பண்ணும்போது என்ன ஆகும் ரொம்ப சுலபமா புரியும். சோ அதனால நீங்க அதை பத்தி நீங்க என்னடா இது கஷ்டமா இருக்கு 4 தடவை படிச்சுன்னா எல்லாமே சுலபமாயிடும் ஃப்ரெண்ட் வந்து. சோ அதனால அதை மனசுல வச்சுட்டு பண்ண வேண்டாம். இப்ப தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று வருமொழியின் முதல் உயிரெழுத்தாக இருப்பின் நிலைமொழி ஒற்று இரட்டிக்கும் அப்படி பார்க்கலாம். அப்ப நிலைமொழியில தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று வந்து நிலைமொழியில என்னது அந்த தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக வந்து இருக்கும், தனி குறிலா இருக்கும், சார்ந்த மெய்யெழுத்தாக இருக்கும். அப்ப குறில் அப்படின்னும் போது நமக்கு என்ன தெரியும், வந்து பாத்தீங்கன்னா 12 எழுத்து இருக்குன்னு தெரியும். ஆ முதல் அவ்வரைன்னு இருக்கு பாக்குறோம். சோ அதுல குறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரிவிஷன் பண்ணிருப்பீங்க. 5 எழுத்துக்கள் அப்படின்னு பாக்குறோம். ஆ இ உ ஏ அப்படின்னு பாக்குறோம். இதெல்லாம் என்னன்னா குறில் எழுத்துக்கள். ஓ அப்படின்னு குறில் எழுத்துக்கள் 5 வந்துருச்சா. ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ அப்படின்னும் போது 7 என்னது நெடில் எழுத்துக்கள். அப்ப இந்த குறில் மெய் அப்படின்னா இப்ப காணது இக்கு கூட்டலா அது என்ன சொல்லுவோம்
குறில் மெய் எழுத்துன்னு பாக்குறோம். கா அப்படின்னும் போது என்ன சொல்லுவோம், இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இக்கு கூட்டல் ஆ அப்படி சொல்லி சொன்னீங்கன்னா அதுதான் என்ன சொல்றேன்னா அது வந்து என்னது, நெடில் மெய் எழுத்து அப்படின்னு பாக்குறோம். எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள் அதோட புணருதுல, அதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், மெய் எழுத்துக்கள் வந்து குறிலா நெடிலா அப்படின்றது ஒரு மாத்திரையா இரண்டு மாத்திரையா அப்படின்றது நம்ம முடிவு பண்றது எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா வந்து அதனுடைய புணர்தல் எதோட சேருது அப்படின்றத வச்சு நம்ம பார்க்கிறோம். வந்து இப்ப வருமொழியின் முதல் உயிரெழுத்தாக இருப்பின் நிலைமொழி ஒற்று இரட்டிக்கும். வந்து இப்ப ஏற்கனவே பார்த்த ஒரு ரூல் மாதிரி தான் இருக்கு. வந்து எப்பனா நிலைமொழியில ஒற்று இரட்டிக்கும் எப்பப்பா அப்படின்னா வந்து தனி குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று வந்து தனி குறில் சார்ந்த மெய்யெழுத்தா வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது வருமொழியின் முதல் உயிரெழுத்தாக இருப்பின் நிலைமொழி ஒற்று இரட்டிக்க முடியும். இப்ப கல் கூட்டல் அதர் வந்து இப்ப இல் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இல் அப்படின்றது வந்து மெய்யெழுத்து அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப மெய்யெழுத்து சொல்றாரு. அப்ப இல்லும் ஆவும் சேருது. வந்து அப்ப இல்லும் ஆவும் ஒன்னா சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து லாவா வந்து மாறுமா. வந்து அப்ப கல்லதர் அப்படின்னு பாக்குது. சோ அப்ப கல் கூட்டல் அதர் அப்படின்னா கல்லதர். வந்து தனி குறில் முன், அப்ப தனி குறில் முன் வந்து ஒற்று உயிர்வரின் இரட்டு முடியும். அப்ப தனி குறில் முன் ஒற்று உயிர்வரின் என்னது, உயிர்வரின் இரட்டு முடியும். அப்ப ஒற்று உயிர் வருது அப்படின்னா அப்ப இரட்டிக்குது அப்படின்னா அப்ப கல் கூட்டல் அதர் வந்து கல்லதரா வந்து மாறுது அப்படின்னு பாக்குறோம். அப்ப புணர்வு அப்படின்றது அவ்வளவு சிம்பிளா. அப்ப இல்லும் ஆவும் ஒன்னா சேருது. சேரும் போது நமக்கு என்னவா மாறும் அப்படின்னா லாவா வந்து மாறும். அப்ப இரட்டிக்குது. என்ன இரட்டிக்குது அப்படின்னா கல்லதரா வந்து மாறுது. அப்ப லா அப்படின்றது எப்படி உருவாகுதுன்னா இந்த ரெண்டும் ஒன்னா சேர்றதுனால உருவாகுது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இங்க என்னவா இருக்கும் அப்படின்னா என்ன, இது வந்து குறில் உயிர் எழுத்தாறு குறில் மெய் எழுத்தா வந்து இருக்கும். அப்ப இல் அப்படின்றதும் ஆ ஒன்னா சேரும்போது அப்ப குறில் எழுத்துனது உயிர் எழுத்து என்னன்னா ஆ, அது மெய் எழுத்துனது இல், இது ரெண்டும் ஒன்னா சேருது. அப்ப லா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப கல் கூட்டல் அதர் கல்லதர் பாக்குறோம். நம்ம எக்ஸாம்பிள கல்லதர்ன்னு கேட்டா கல் கூட்டல் அதர்ன்னு பிரிக்கலாம். இல்ல கல் கூட்டல் அதர் அப்படின்னு சேர்த்து கேட்டாலும் கல்லதர் நம்ம சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு பாக்குறோம். இதான் தனி குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டு முன். அடுத்து மகர ஈற்று புணர்ச்சி. மகர ஈற்று புணர்ச்சி அப்படின்னும் போது நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்தாக வந்து முதல் சொல்லுகள் அதனுடைய இறுதி எழுத்தாக மகரமை வரும்போது அச்சொல் 3 நிலைகளில் புணரும். அப்ப மகரமை வந்தது அப்படின்னா எப்ப அப்படின்னா முதல் சொல்ல இறுதி எழுத்தாக, அப்ப நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்தாக மகரமை வரும்போது மொத்தம் 3 நிலையில் புணரும். ஒண்ணு என்ன பண்ணும்னா மகரமை கெட்டு புணரும், காணாம போயிடும், மகரமையை அழிஞ்சிரும், வந்து இருக்காது, வந்து கெடுதல் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து இரண்டாவது மகரமை வந்து பாத்தீங்கன்னா கெட்டு இன மேலெழுத்துக்கள் தோன்றி புணரும். வந்து மகரமை கெட்டு போறது மட்டும் இல்லாம இன மெல்லின எழுத்துக்கள், அப்ப மெல்லின எழுத்துக்கள் இருக்குன்னா அதுக்கு இனமான எழுத்துக்கள் வந்து தோன்றுதல். வந்து அப்ப தோன்றும். யார் தோன்றுவாங்கன்னா இன மெல்லின எழுத்துக்கள் தோன்றும். மெல்லின எழுத்துக்கள்லாம் யாரு இப்பதான் பார்த்தோம். வந்து யாரு மெல்லின எழுத்துக்கள் நமன அப்படின்னு பாக்குறோம். அதற்கு இனமான எழுத்துக்கள் தோன்றும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப நமன அப்படின்ற எழுத்துக்களுக்கு இனமான எழுத்துக்கள் அப்படின்னா தோன்றுதல் அப்படின்னா வந்து எங்க நடக்கும், மகரமை கெட்டு. மூன்றாவது மகரமை கெட்டு வல்லினம் மிக்கு புணரும். வந்து அப்ப வல்லின எழுத்துக்கள்லாம் யாரு, கசட தப்பர. அப்ப வல்லின எழுத்துக்கள் அது மிகுந்து புணருதல் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இந்த 3 விதமா நடக்கும். எங்கன்னா மகரமை வந்து இருக்கு, 2 எழுத்து சேருது. சேரும் போது முதல் சொல்லுல கடைசி எழுத்து வந்து மகரமை அது இருந்தது, ஆனா இம்மு இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒண்ணு கெடுதல், இன்னொன்னு கெட்டு யாரு தோன்றுவா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து யாரு தோன்றா வந்து இன மெல் எழுத்துக்கள் வந்து தோன்றும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகரமை கெட்டு வல்லினம் மிகும். வந்து அப்ப வல்லினம் மிகும் அப்படின்னு பாக்குறோம். இப்ப பாடம் கூட்டல் வேலை ஏன்னா மகரம் வந்துருச்சா, வந்து இப்ப வந்து இது வந்து என்னது கெட்டு போகுது, இம்மு போக போகுது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு அப்படின்னா வந்து வே இருக்கு. வந்து அப்ப வே அப்படின்ற வே அப்படின்னும் போது என்னது இவ்வு கூட்டல் வந்து யாரு வரும், இவ்வு கூட்டல் அப்படின்னு வரும். வந்து இப்ப இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா மகரமை கெட்டுடும், அவ்வளவு. வந்து ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க பார்த்ததுல என்ன பார்த்தோம் அப்படின்னா மெல்லின எழுத்துக்கள் வரும், அதே வல்லின எழுத்துக்கள் வரும் வந்து பார்த்தோம். ஆனா என்ன வரல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இடையினம் வரல. இடைநிலத்துல என்ன வருது, எரல வளல வா அங்கதான் வருது. அப்ப அது வராது. அப்ப பாடம் கூட்டல் வேலையில பாட வேலை தான் இருக்கும். அப்ப இங்க என்ன கெடுதல் மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு பாக்குறோம். வந்து அடுத்து போமா வந்து பழம் கூட்டல் தோல். வந்து இப்ப தோ அப்படின்னும் போது என்ன ஆகும், இத்து கூட்டல் இத்து யாரு, கசட தப்பற, கசட தா இருக்குல்ல வல்லினம், அப்ப வல்லின எழுத்து இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தோக்கு இனமானது அந்த தா சொன்னல, அந்த தானா இத்துன்னு சொல்லும்போது இதுக்குள்ள இத்து இருக்கு, அந்த இத்து வந்து முன்னாடி வரும். அப்ப பல தோல் சொல்லி வருமா. வந்து அப்ப நம்ம இந்த செகண்ட் ரூல் வந்து பாத்தீங்கன்னா 3வது ரூல் வந்து அப்ளை ஆயிடுச்சா. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது வந்து பாட வேலை அப்படின்னு முதல் ரூல் அப்ளை ஆயிடுச்சு. வந்து காலம் கூட்டல் கடந்தவன் அப்படின்னு பாக்குறோம். வந்து இப்ப காலம் கூட்டல் கடந்தவன் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப இம் வந்து கெடுதல் அப்படின்னு பாக்குறோம். இப்ப நமக்கு எங்க நடக்குது அப்படின்னா வருமொழி முதலெழுத்துக்கேற்ப மகரமை திரிந்து புணருதல் அப்படின்னு பாக்குறோம். இப்ப இங்க கடந்தவன் அப்படின்னு இருக்கு. அப்ப கடந்தவன் அப்படின்னும் போது வந்து என்ன ஆகுதுன்னா கா அப்படின்னு இருக்கு. வந்து இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இந்த ரூல போயிட வேண்டியதான், கால கடந்தவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்துல அதுக்கு இனமான அந்த மெல்லின எழுத்துக்கள் என்ன பண்ண இங்கு
அப்ப காலம் கடந்தவன் சொல்லணும். ஓகேவா? ரெண்டுமே சொல்லலாம். இப்ப இக்கும் போடலாம் இங்கும் போடலாம். அந்த அதுதான் நம்ம இங்க மேல பார்த்த ரூல், அதே ரூல் நம்ம இங்க அப்ளை பண்ணலாமா? அப்படி அப்ளை பண்ணும்போது என்னன்னா காலம் கூட்டல் கடந்தவன் நம்ம என்ன சொல்லலாம், காலம் கடந்தவன் அப்படின்னு சொல்லலாமா? அப்ப இங்கு ஏன் போட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம், அங்க இக்கும் போடலாம், அதே நேரத்தில் அதற்கு இனமானது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இனமானது அப்படின்னும் போது நமக்கு செகண்ட் ரூல் பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம், இன மெல்லெழுத்து தோன்றி புணரும். மகரமை கேட்டு இன மெல்லெழுத்து தோன்றும். எப்பனா வலினம் மிக்கு புணரணும், ஒண்ணு நடந்துருச்சு, இத்து வந்துருச்சு. அடுத்து இன மெல்லெழுத்துக்கள் வந்து மெல்லெழுத்து தோன்று சொல்ல இன மெல்லெழுத்துக்கள் தோன்றும். அப்ப இன மெல்லெழுத்துக்கள் தோன்றணும், அந்த இடத்துல வந்து கா அப்படின்னு இருக்கு, அந்த காக்கு பதிலா என்ன பண்ணும், அதற்கு இனமானது அப்படின்னும் போது மெல்லினம் அப்படின்னும் போது என்னது இங்குதான். இக்குக்கு யார் இனம் வந்து பார்த்தா இங்குன்னு பார்த்தாச்சு. கசடத்தை அப்புறம் எழுதிட்டு மேல புள்ளி வச்சிருங்க. கீழே வந்து என்ன பண்றோம், வந்து நம்ம அப்படின்னு நம்ம போட்டுறோம். ஓகேவா? சோ அப்ப புணர்ந்தது. அப்ப மவீரு ஒற்றிலிருந்து உயிரீரு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரியவும் ஆகும் நன்னூல் சொல்லிட்டு இலக்கணம் வந்து சொல்றாரு. பண்பு பெயர் புணர்ச்சி வந்து அப்ப பண்பு பெயர் சொல் நிலைமொழி சொல்லாக நின்று வறுமொழி சொல்லுடன் புணரும் போது பின்வரும் மாற்றங்களை அடையும் அப்படின்னு. அப்ப பண்பு பெயர் சொல் நிலைமொழி சொல்லாக நின்று வறுமொழி சொல்லுடன் புணரும் போது பின்வரும் மாற்றங்களை அடையுமா இருக்கு. இப்ப நிலைமொழியின் இறுதியில் உள்ள மை கெட்டு புணரும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நிலைமொழியின் இறுதியில் வந்து பாத்தீங்கன்னா உள்ள மை வந்து என்ன பண்ணுது, கெட்டு புணரும் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பண்பு புணர்ச்சி அப்படின்னா மை அப்படின்னு வரும் நமக்கு தெரியும். இப்ப பெருவழி இருக்கு, பெருமை கூட்டல் வழி வந்து இப்ப பெருமை கூட்டல் வழியில என்ன ஆகுது அப்படின்னா மை வந்து ஈறு போதல் அப்படின்ற விதிப்படி இது காணாம போயிட்டு நமக்கு என்ன வருது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பெருவழி அப்படின்னு வருது அப்படின்னா மை விகுதி கெட்டு பெருவழி அப்படின்னு சொல்லி புணருது வந்து. அதே மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் இறுதியில் உள்ள உகரம் இகரமாக திரியும் வந்து பாத்தீங்கன்னா அப்ப உகரம் வந்து என்னவா மாறுது அப்படின்னா இகரமாக திரியும் அப்படின்னு பாக்குறோம். மை கெட்டு அப்படின்னு பாக்குறோம் வந்து. அப்ப உகரம் அப்படின்னா ரூ அப்படின் போது என்னதுன்னா இங்க வந்து நமக்கு வந்து என்ன இருக்குன்னா பெருமை அப்படின்னு பாக்குறோம். இந்த மை போயிடும், இந்த ரூல இருக்கக்கூடிய அந்த ஊ அப்படின்றது என்னவா மாறுது அப்படின்னா இகரமா மாறும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப உகரம் இகரமாக திரியும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப ரூ வந்து ஈயா மாறணும் என்ன ஆகும், இப்ப ரூல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரு கூட்டல் ஊன்னு இருக்கும். அப்ப இரு கூட்டல் ஈனா என்னவா மாறும், ரியா மாறிடும் அப்படி பாக்குறோம். அப்ப பெருமை கூட்டல் அண்ணு வந்து பெரியன் அப்படின்னு வரும். சோ இப்ப இதெல்லாம் வந்து கவனமா படிச்சுக்கணும், ஏன்னா இதெல்லாம் கேட்டுருவாங்க. கேட்கும் போது நம்ம என்ன பண்ணணும், கடினமா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப பெரியன் அப்படின்றது எப்படி வருது அப்படின்னா இந்த ரி ஈ, அதாவது நம்ம என்ன பண்ணோம், சேரும் போது எப்படி மாறுதான் நம்ம படிக்கிறோம். அப்ப பிரியும் போது என்னவாகும் அப்படின்னா இப்படிதான் பிரியும் அப்படி பார்க்கணும். அப்ப நம்ம என்ன பிரித்தெழுதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெருமை கூட்டல் அன்ல வந்து மை அப்படின்றது என்னது, அந்த ஈடு வந்து போயிடும், கெட்டுடும். அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய ரூ அப்படின்னும் போது அதுல என்ன இருக்கு, இரு கூட்டல் ஊன்னு இருக்கு. கரெக்டா? இப்ப ரூ வந்து என்னவா இருக்கு அப்படின்னா இரு கூட்டல் ஊவா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்ப நம்ம வந்து ஊ போயிட்டு அந்த இடத்துல ஈய போட்டுறேன். அப்ப ஈய போட்டனா என்ன ஆகும், இரு கூட்டல் ஈனா எனக்கு என்ன வரணும், ரீல வரணும். அப்ப என்ன ஆயிருது பாருங்க, இந்த ரூக்கு பதிலா இங்க ரீ வந்துருது. அப்ப பெரியன் அப்படின்னு வந்துருது. புரியுதா? அவ்வளவுதான், சிம்பிள். இதை நம்ம திருப்பி திருப்பி பார்க்க உங்களுக்கு வந்து ஈஸியா நினைவுக்கு வந்துடும், ஒன்னும் பிரச்சனை இருக்காது வந்து. சாப்பம் என்னவா மாறிது அப்படின்னா பெரியனா மாறிடுது அப்படின்னு பார்க்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட் வந்து. சோ இப்ப என்ன ஆகுதுன்னா மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள குறில் எழுத்து நெடில் எழுத்தாய் மாறும் வந்து. இப்ப மை விகுதி கெட்டுருது, ஒண்ணு கெட்டு போயிருது. அதே மாதிரி நிலைமொழியில் உள்ள நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள குறில் எழுத்து நெடில் எழுத்தாய் மாறுது. அப்ப குறில் எழுத்து என்ன மாதிரி நெடில் எழுத்து. இப்ப குறில் எழுத்து என்னப்பா அப்படின்னா வந்து மூ அப்படின்றது, அது வந்து நான் நெடிலா மாறிடுச்சா, முதுரா மாறிடுச்சா. அப்ப மை விகுதி கெட்டு போயிருச்சு. அப்ப முதுமை கூட்டல் ஊர் வந்து என்ன ஆகலாம், முது ஊர் தான் மாறணும். ஆனா என்ன ஆயிருது, இங்க அந்த மூ அப்படின்றது வந்து மூவா மாறணும். அதான் நமக்கு ரூல் அப்படின்னு பாக்குறோம். அப்ப மூதூர் அப்படின்னு பாக்குறோம் வந்து. ஓகேவா? புரியுதா? வந்து சிம்பிள் தானே. அடுத்து வந்து அப்ப மூதூர் அப்படின்னு சொல்லி மாறுது அப்படின்னு பாக்குறோம் வந்து. அதான் நினைவு வச்சுட்டா போதும். மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள அகரம் ஐகாரமாக மாறும் அப்படின்னு பாக்குறோம் வந்து. அப்ப அகரம் வந்து என்னவா மாறுது அப்படின்னா ஐகாரமாக மாறும். மை வந்து கெட்டு போகுது, அது ஒரு ஒண்ணு. ரெண்டாவது என்னது, அகரம் ஐகாரமாக மாறும். இப்ப பாத்தீங்கன்னா பசுமை கூட்டல் தமிழ் அப்படின்னு இருக்கு வந்து. அப்ப பசுமை கூட்டல் தமிழ்ல மை வந்து போயிடும். ஓகே, அப்ப என்ன ஆகும்னா சு அப்படின்னு இருக்கு வந்து. இங்க வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பசுமை அப்படின்னு பாக்குறோம். அப்ப சு பசுமை கூட்டல் தமிழ், பசு கூட்டல் தமிழா வந்து இது ஈறு போதல் அப்படின்னு. அப்ப நமக்கு என்னவா மாறுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பைந்தமிழா வந்து மாறுது அப்படின்னு பாக்குறோம் வந்து. அப்ப பசுமை கூட்டல் தமிழ் அப்படின்னா பசு, பைசு, அது வந்து பைந்தமிழா வந்து மாறுது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அடி அகரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஐ அதெல்லாம் வந்து மாறணும். அப்ப பைந்தமிழ் அப்படின்னு பாக்குறோம். அப்ப பைந்தமிழ் அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா பை அப்படின்றது என்னது ஐ அப்படின்னு சொல்லி வருது. அப்ப ஐகாரம். அப்ப பா அப்படின்னும் போது என்னவா மாறும், வைப்பு கூட்டலா வந்து. சோ அப்ப நமக்கு ஒண்ணு வந்து மை மறைஞ்சிருச்சு ஒண்ணு வந்து. அப்ப முதலில் உள்ள அகரம் அப்படி நிலைமொழியின் முதலில் உள்ள அகரம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மை பசுமையில மை அடிச்சாச்சு. இப்ப இந்த பா வந்து என்ன சொல்லணும், நம்ம இப்பு கூட்டல் ஆன்னு சொல்லுவோமா. இப்ப நம்ம என்னவா மாத்தணும், இருக்கக்கூடாது. எது, அகரம் வந்து என்னவா மாறணும், ஐகாரமா மாறணும். ஐகாரமா மாறும்போது நம்ம என்ன எழுதணும், இப்பு கூட்டல் ஐன்னு எழுதணும். அப்ப இப்பு கூட்டல் ஐன்னு என்ன மாறிடும், அப்ப பையா மாறிடுமா வந்து. சோ இதுக்குதான் வந்து பா வந்து. அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் வந்து பையா வந்து மாறணும். அப்ப பாருங்க, பா வந்து நான் என்னவா மாத்திட்டேன் அப்படின்னா வந்து பையா வந்து மாத்திட்டேன் அப்படின்னு பாக்குறோம் வந்து. சோ அப்ப
பசுமை அப்படின்றதுல மை கெட்டு போயிருது, பா வந்து பாத்தீங்கன்னா மையா வந்து மாறுது அப்படின்னு பாக்குறோம். சோ அடுத்து வந்து சோ அப்ப இந்த தா அப்படின்றதுக்கு இனமானது அப்படின்னும் போது என்னன்னா இத்து. சோ அப்ப தா அப்படின்னும் போது இப்ப பைந்தமிழ் அப்படின்னு நம்ம மாறும்போது வந்து பாத்தீங்கன்னா பைக்குடல் தமிழ் தான் வரணும். வந்து சூவும் கெட்டு போயிடும். வந்து இப்ப பைந்தமிழ்லாம் இந்து இனமிகள் என்னும் விதிப்படி வந்து பாத்தீங்கன்னா என்னது இந்து வந்து இனமா வந்து மாறுது அப்படிங்க. இனம் வந்து மிகுதல் அப்படின்னு பாக்குறோம். வந்து எப்படி மிகும் அப்படின்னா இங்க வாங்க பார்ப்போம். வந்து நம்ம இந்த ரூல் எழுதணும்ல. வந்து இப்ப பாருங்க தாக்கு வந்து என்ன பண்றோம், இத்துக்கு வந்து என்ன பண்றோம், இந்து போட்டிருக்குமா. இப்ப தா அப்படின்னா இத்து கூட்டலா அப்படின்னு பாக்குறோம். தமிழ்ல வந்து தா இத்து கூட்டலா, அந்த இத்துக்கு வந்து இனமானது இந்தா, அப்ப இந்த எடுத்துட்டு போய் நீங்க பண்ணுவோம், அப்ப பைந்தமிழா வந்து மாறுது அப்படின்னு பாக்குறோம். இந்த ரூல்லாம் நான் ஞாபகப்படுத்தி எக்ஸாம்ல எழுதணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவையே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணிடலாம், பசுமை குடல் தமிழ்ல பைந்தமிழ் எழுதிட்டு போயிடலாம். பைந்தமிழ பிரிச்சு எழுதுங்க, பசுமை குடல் தமிழ் ஞாபகம் வச்சுட்டாலும் முடிச்சு. ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த ரூல் எங்கேயாவது பயன்படுத்திச்சுன்னா தேவைப்பட்டுச்சுன்னா பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத நம்ம இங்க வந்து பாக்குறோம். வந்து அதே நேரத்துல எனக்கு பசுந்தமிழ் அப்படின்னா வந்து பசுமை குடல் தமிழ் அப்படின்னும் போது நான் பைந்தமிழ் என்னால போட்டுற முடியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தாராளமா நீங்க அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் ரூல் அப்ளை பண்றோம் அப்படின்னு திருப்பி நான் அப்ளை பண்ணும்போது கசட தப்பற அப்படின்னு இக்கு இச்சு இட்டு திப்பு அதுவும் அதே மாதிரி ஞன நம்ம அப்படின்னும் போது அதுக்கு இனமான எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல் ஒற்று இரட்டிக்கும். வந்து மை விகுதி கெட்டு போயிருது, ஆனா ஒற்று என்ன பண்ணுது இரட்டிக்குது அப்படின்னு பாக்குறோம். எப்படி இரட்டிக்குது வாங்க பார்ப்போம். இப்ப மை விகுதி கெட்டு போதல் வந்து இப்ப என்ன ஆகுதுன்னா வந்து மை விகுதி கெட்டு போகுதுல மை போயிருது. நெடுமை கூட்டல் இலை அப்படின்னா என்னன்னா வந்து நெடுமை கூட்டல் இலையா நெட்டிலையா வந்து மாறுது. வந்து அப்ப டூ அப்படின்றது என்னவா மாறுது அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப டூ அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுது, டூ அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க இ இருக்கு. வந்து அப்ப டூ இ வந்து ரெண்டும் ஒன்னா சேர போகுது. அது சேரும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டூவும் ஈயும் ஒன்னா சேர்ந்தா வந்து என்ன மாறும், டீயா வந்து மாறும். அது டூல வந்து என்னன்னு இட்டு கூட்டல் ஊன்னு இருக்கும். வந்து இப்ப இந்த மை அப்படின்றது கெட்டு போகுது ஒண்ணு. அந்த அதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த நெடு கூட்டல் இலை அப்படின்னா ஈறு போதல் அப்படின்னு பாக்குறோம். அப்ப நெடுமை அப்படின்னு இப்ப இந்த நெடு அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து தன்னொற்றிலாம் இரட்டிக்கும் போது டூ வந்து என்ன மாறுதுன்னா இட்டா வந்து மாறுது. இட்டு வந்து அதுக்கு என்னமானதுன்னா இட்டு. அப்ப நெடு அப்படின்னு நெட்டா வந்து மாறிடுது. வந்து இப்ப டூ அப்படின்னும் போது நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா தன்னொற்றிலாம் அதே மாதிரி உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். வந்து அப்ப உயிர் வந்தது அப்படின்னா அந்த ஊ அப்படின்றது மறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சோ அப்படி மறைஞ்சிருச்சுன்னா இப்ப இட்டும் ஈயும் தான் இருக்கு. அது ரெண்டும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா அது என்னவா மாறும்னா டீயா மாறும் அப்படி பார்க்கலாம். சோ அப்ப நம்ம ரூலை வந்து ஒன் பை ஒன்னா நம்ம அப்ளை பண்ணாதான் இதை கொண்டு வர முடியும். இப்ப நெடுமை கூட்டல் இலையில மையை அடிச்சுன்னா மை வந்து கெட்டு போதல் விகுதி நம்ம கெட்டு. நிலைமொழி சொல்லி ஒற்று இரட்டிக்கும். நிலைமொழி சொல்லி என்ன பண்ணா டூ, அந்த டூ வந்து ஒற்று இரட்டிக்கணும்னா என்னவா மாறும், அப்ப வந்து இட்டா வந்து மாறும். இட்டு வந்து ஆட் ஆகணும், ஆட் ஆயிருச்சு. இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த டூ அப்படின்னு உகரம் மறையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப உகரம் மறைஞ்சுன்னா மீதி இட்டு தான் இருக்கு. இந்த இட்டு ஈ நான் ஒன்னா சேர்த்தேன் அப்படின்னா என்ன ஆகும், டீயா வந்து மாறும். அப்ப டி அப்ப நெட்டிலை. அப்ப இவ்வளவு கடினமா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், வந்து நெடுமை கூட்டல் நிலை அப்படின்னா நெட்டிலைன்னு சொல்லிட்டு அப்படியே கூட படிச்சு ஒன்னும் தப்பு இல்லை. ஆனா எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நெடுமை கூட்டல் இலை நெட்டிலை அப்படின்னு சொல்லிட்டு வருது. எப்படி மாறுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், நல்லது. அப்ப இதே அடிப்படையில வேற ஏதாவது சொற்கள் கொடுக்கும் போது அது மாறுறத நம்ம போடுவதற்கு நமக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். வந்து ஓகேவா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட். நம்ம இதுக்கப்புறம் வந்து பாடத்திட்டத்துல இருக்கிறதா இருக்கு. அதுக்குள்ள இன்னும் ஒரு 3 மட்டும் தான் இருக்கு, பார்த்து முடிச்சிடும். 6, 7, 8 வந்து 3 தான் இருக்கு. வந்து வாங்க பார்ப்போம். வந்து அதே மாதிரி வெறுமை கூட்டல் இலை அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுது பாருங்க, வெற்றி இலைன்னு மாறுது. வெறுமை மை போயிருது. இந்த ரூக்கு என்ன பண்ணுவோம், இற்று கூட்டல் ரூன்னு மாத்தணும். மாத்திட்டு நம்ம என்ன பண்ணணும், வந்து அந்த ரூல வெற்றிலை அப்படின்னு பாக்குறோம். வெற்று கூட்டல் இலையா மாறுது. அதுக்கப்புறம் வெற்றிலை அந்த ரூ அப்படின்னும் போது அதுல வந்து ஊ மறைஞ்சிரும். மறைஞ்சிச்சுன்னா இரும் ஈயும் ஒன்னா சேரணும். இரும் ஈயும் ஒன்னா சேர்ந்ததுன்னா அது என்னவா மாறும், ரியா வந்து மாறும். அப்ப வெற்றிலை அப்படின்னு சொல்லி நமக்கு மாறுது அப்படின்னு பாக்குறோம். புரியுதா? ஈஸியா தானே இருக்கு, போட்டுடலாம். அடுத்து ஈறு போதல் விதியின்படி மை கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து முதல் சொல்லோட இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால் முன்னின்ற மெய் திரிதல் விதியின்படி புணரும். வந்து அப்ப முன்னாடி இருக்கிற மெய் வந்து திரிதல் விதிப்படி என்ன பண்ணும், புணரும். அப்ப திரிதல் அப்படின்றது என்ன, மாறுதுன்னு அர்த்தம். கெடுதல்லாம் அழிஞ்சிருது, காணாம போயிடும். திரிதெல்லாம் மாறுது அப்படின்னு பாக்குறோம். தோன்றுதெல்லாம் புதுசா ஒண்ணு வரும். வந்து இப்ப செந்தமிழ் அப்படின்னு நமக்கு இருக்கு. வந்து அதை பிரித்து எழுதுக அப்படின்னும் போது செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு வருது. அப்ப ஈறு போதல் அப்படின்ற விதிப்படி நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மை வந்து போயிடும். அப்ப நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இம் அப்படின்றது இருக்கும். வந்து இம் இருக்கும். வந்து இப்ப தா அப்படின்னும் போது என்ன, இத்து கூட்டல் அப்படி அதுக்கு என்னமானது என்னது இந்து. வந்து அப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா இங்க மை போயிட்டு வந்து
என்னது இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால் முன் நின்ற மெய் திரிதல் விதியின்படி புணரும் வந்து அதுவும் போயிட்டு நமக்கு என்ன ஆகும் செந்தமிழா வந்து மாறுது அப்படிங்கிறோம். ஸோ அப்ப செம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முன் நின்ற மெய் திரிதல் அதுவும் தெரிஞ்சிருது. அப்ப இம் அப்படின்றது போயிட்டு நமக்கு தாக்கு இனமானது என்னது இத்துனா இந்து நம்ம ஏற்கனவே 2 வாட்டி பார்த்தாச்சு. அதனால போய் காமிக்க போறதில்ல. நான் இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணிடுறேன் செந்தமிழா வருது. அப்ப செம்மை கூட்டல் தமிழ் வந்து செந்தமிழ் அப்படின்னு பாக்குறோம். இதை மனப்பாடம் கூட பண்ணிருப்பீங்க ஸ்கூல் டேஸ்ல, இப்பயும் பண்ணலாம். ஆனா எப்படி தெரியுதுன்னா மை போயிடும், இம்மும் தெரிஞ்சிடும். தா அப்படின்னா இத்து, இத்து அப்படின்னா வந்து வல்லினம், அந்த வல்லினத்துக்கு இனமான மெல்லினம் என்ன பண்ண இந்து, அந்த இந்த தூக்கி முன்னாடி போடுறோம். அவ்வளவுதான் பாக்குறோம். இரு போதல் விதியின்படி மை விகுதி கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாய் இருந்து வருமொழியின் வல்லின மெய்யாக இருப்பின் இனமிகள் விதியின்படி புணரும் அப்படியோகம். இப்ப கருங்கடல் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு கருமை கூட்டல் கடலா வந்து இருக்கு அப்படிங்க. இப்ப கருமை கூட்டல் கடலை நம்ம என்ன பண்ணலாம், மையை வந்து நம்ம தூக்கிடலாமா, தூக்கிட்டு என்ன பண்ணலாம் வந்து இப்ப ரூ இருக்கு வந்து அப்ப இக்கு அப்படின்னா அதுக்கு இனமானது என்ன காக்கு வந்து இங்குன்னு போடணும். அப்ப இது போயிட்டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா இங்கு வரும் அப்படி பார்க்கிறோம். அப்ப கருங்கடல் அப்படின் போது கருமை கூடல் கடலா கருங்கடலா வந்து நமக்கு வந்து வரும் அப்படி பார்க்கிறோம். அதுதான் வந்து இங்க கொடுத்திருக்கு. அது மை விகுதி கெட்டு எனக்கு நிலைமொழியின் இறுதி எழுத்து மேற்சொன்ன எவ்விதிலும் பொருந்தாதிருப்பின் இணையவும் என்னும் விதியின் பயன்படுத்த வேணும். எதுலுமே பொருந்தல அப்படின்னும் போது இப்ப பசுமை கூட்டல் தளிர்னு இருக்கு வந்து அப்ப என்ன பண்ணலாம் மைய தூக்கிடலாமா, தூக்கிடலாம். சூ அப்படின்னும் போது அதுல ஊ வந்து மறைஞ்சிடுமா, அப்ப இச்சு கூட்டல் ஊ தான் வந்து பாத்தீங்கன்னா சூ வந்து அப்ப அதுல இச்சு இருக்கா அந்த அப்ப அந்த இச்சும் அந்த தா இங்க வந்து உயிரெழுத்தும் இல்ல, அப்ப தா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் அந்த அந்த பை பா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐகாரமா வந்து மாறும் ஆ அப்படின்னு சாரி இப்ப பசுமை கூட தண்ணீர்ல மை போயிடும், பசு இருக்கும், அந்த பா வந்து என்னவா மாறும் அகரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஐகாரமா மாறும் அப்படின்னு பார்த்தாச்சு. அப்ப பையா மாறிடும். அந்த தா அப்படின்னா இத்து, இத்துக்கு வந்து இனமானது வந்து இந்துன்னு பார்த்தோம். அப்ப பைந்தளிரா மாறும். அப்ப பசுமை கூட தள்ளி பைந்தளிர் அப்படின்னு பாக்குறோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட் முடிஞ்சா. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அடிஷனலா வந்து 2 வகுப்பு நம்ம டைம் 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. சோ அதனால என்ன பண்ண புதிய பாடத்திட்டத்துல நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது வந்து எதெல்லாம் ரொம்ப முக்கியமானதோ அதெல்லாம் வட்டமிட்டு சொல்லிடுறேன். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப செயலில் இந்த அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 புத்தகத்திலையும் அதாவது பழைய புத்தகம் புதிய பாட புத்தகம் 2த்துலயும் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இங்க வந்து கொண்டு வந்து போட்டிருக்கோம். புதிய பாடத்திட்டத்துல இருக்கக்கூடியது 6, 7, 8, 9, 10, 11, 12 பழைய பாட புத்தகத்துல இருக்கிறது 6ல இருந்து 12 எல்லாமே சேர்த்து மொத்தமா ஒரே இடத்துல நம்ம புத்தகத்துல கொடுத்துருக்கோம். சோ அதான் நம்மளுடைய புத்தகத்தோட சிறப்பு வந்து நீங்க தேடி தேடி அலைஞ்சு படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஒரே இடத்துல மொத்தமா நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். இப்ப செயல் இலக்கு அப்படின்னா செயல் கூட்டல் இலக்கு, இடம் எல்லாம் இடம் கூட்டல் எல்லாம், மாசர மாசு கூட்டல் அற. இப்ப இது வந்து ப்ரீவியஸ்ல கேட்டேன். இந்த மாதிரி எதெல்லாம் முந்தைய ஆண்டுல கேட்டாங்களோ அதெல்லாம் நான் என்ன பண்ணிடுறேன் நம்பர் வந்து வட்டமிட்டுறேன் வந்து மீறி இப்போ நடக்க போற எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணேன்னா முந்தைய ஆண்டுகள்ல கேட்டதையும் நான் வட்டமிட்டுறேன், அடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்பு உள்ளது நான் வட்டமிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துறேன். அதை நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா புத்தகத்துல அதே மாதிரி அந்த லைன் அந்த பிரித்துல இதுக்கு மட்டும் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஆனா படிக்கிறது எல்லாமே தான் படிக்கணும், அதுல உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வேண்டியது இல்லை, எல்லாம் பண்ணணும். ஆனா கண்டிப்பா வரக்கூடியது ஏற்கனவே கேட்டது என்னவோ அதை மட்டும் நான் வந்து பாத்தீங்கன்னா வட்டமிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துறேன் வந்து. இப்ப நம்ம இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வகுப்பு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா புதிய பாடத்துல 6ஆம் வகுப்பு, அடுத்து வந்து 6ஆம் வகுப்புல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 79 இருக்கு. 7ஆம் வகுப்பு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு 114 இருக்கு. இந்த 8ஆம் வகுப்புல அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு வந்து 136 இருக்கு. 9ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அதுல ஒரு 39 இருக்கு. 10ஆம் வகுப்புல ஒரு 5 இருக்கு. அப்புறம் 11ஆம் வகுப்பு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல ஒரு 47. 12ஆம் வகுப்புல வந்து 29. இது வந்து புதிய பாடத்திட்டம். சமச்சீர் திட்டம்னா அதுக்கு முன்னாடி பழைய பாடப்புத்தகம் இருக்குல்ல, அதுல 6ஆம் வகுப்பு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து 53 இருக்கு. 7ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அதுல வந்து எவ்வளவு பிரித்தெழுதுக இருக்கு அப்படின்னு பார்ப்போங்க, 44 இருக்கு. 8ஆம் வகுப்பு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல 240 இருக்கு. 9ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது அதுல இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு 71 இருக்கு. 10ஆம் வகுப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடியது 10ஆம் வகுப்பு 77. 11ஆம் வகுப்பு சாரி மேல்நிலை 2ஆம் ஆண்டே வந்துருச்சு. 10ஆம் வகுப்புல இங்கே முடிஞ்சிருது, கீழே முடிஞ்சிருது. 10ஆம் வகுப்பு இங்க ஆரம்பிச்சதுன்னா 37, 38, 11ஆம் வகுப்புல இல்ல. அப்ப 77. 12ஆம் வகுப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து 34. அப்புறம் சில எடுத்துக்காட்டுகள் வந்து இங்க கொடுத்துருக்காங்க வந்து அதுவும் சேர்த்து அப்புறம் சேர்த்து எழுதுக அப்படிங்கிறது மொத்தமா பிரித்தெழுதுக நம்ம புத்தகத்துல போட்டிருக்கோம். சேர்த்து எழுதுக புத்தகத்துல இருக்குது மொத்தமா இருக்கிறது 129 தான் போட்டிருக்காங்க. இவ்வளவு ஃப்ரெண்ட். அப்ப மொத்தமா புக்ல ஓல்டு புக் நியூ புக் ரெண்டும் கவர் பண்ணிட்டோம். இதுல ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ல கேட்டது அப்புறம் அடுத்து கேட்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணி கொடுத்துறேன். அது கண்டிப்பா நீங்க படிச்சாகணும். மீதி இருக்கிறது நீங்க ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லது தேர்வு நோக்கில் அப்படி சொல்லி பாக்குறோம். ஓகேவா?